டீம், கிளைண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ இது 3 வச்சு தான் ஆரம்பிச்சோம். சும்மா இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சோம் நாளை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அது அப்படி ஆரம்பிச்சோம்னா the probability of getting failure is more higher. மோட்டிவேஷன் கோட் பேசுறவங்க நிறைய பேசலாம், பட் ரியாலிட்டி வந்து இதான் ப்ரோ. யார் வேணா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கலாம். செப்டோ 19 இயர்ஸ்ல வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் இன்வெஸ்டர். அதனால தான் 19 வயசுல அவனுக்கு ஒரு விசி கான்டாக்ட் கிடைச்சது பண்ணான். அஃப்கோர்ஸ் டேலண்ட்டை நான் இங்க குறை சொல்லல, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதான் எந்த டேலண்டா இருந்தாலும் போக முடியும். கான்டென்ட் கிரியேட்டர் ஆர் ஹூ டூயிங் த ரீல்ஸ் ஆர் சம்திங் இன் த இன்ஸ்டாகிராம் ஆர் சோஷியல் மீடியா, அவங்கெல்லாம் வந்து அந்த பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்றாங்களா? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இஸ் பர்சனல் பிராண்ட்ஸ். தீஸ் பீப்புள் ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட். தேர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் கெட் வியூஸ் நிறைய வந்துடும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க பர்சனல் பிராண்ட் கண்டிப்பா கிடையாது. எதுக்காக அவங்களை ரீச் அவுட் பண்ணா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட். ஸோ தேர் நாட் பர்சனல் பிராண்ட். பிராண்டிங்னா ஹவ் யூ வாண்ட் டு பி பர்சீவ்ட் as a brand. ஒரு ஹியூமனோட ஹெட் ஸ்பேஸ்ல ஹவ் யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் as. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீக்கான மாடர்ன் ஒரு பிரீமியம் பிராண்ட் தான் ஃபீல் வரும். இது வந்து அவங்க உங்க ஹெட் ஸ்பேஸ்ல வைக்கிறதுக்கு தான் எல்லாமே கன்ஸ்டன்டா தேர் ட்ரைங் டு டூ இட். நெட்வொர்க்ன்றது என்னன்னா ஈவெண்ட் போறது நெட்வொர்க் இல்ல ப்ரோ. ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங். 4 அறிவாளிங்க கூட பழகுனா உனக்கும் கொஞ்சம் அறிவு வரும். அறிவு இருக்கிறவங்க கிட்ட பழகி முடிஞ்சா அறிவை வளர்த்துக்கலாம். இன்னொன்னு, அறிவு இருக்கிற கண்டென்ட் which grows your knowledge கன்சியூம் பண்றது இட்ஸ் a very good thing. நம்ம ஏஜென்சி ரன் பண்றதுல பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸா நான் பாக்குறது, எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது. ஒரு போஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போவோம், அப்புறம் ரீல்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் யூடியூப் வீடியோ சொல்லுவாங்க, அது ஜிஎம்பி சொல்லுவாங்க, எனக்கு வெப்சைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க. பார்த்தா இவர் ஒரு ஃப்ரீலான்சரா தான் இருப்பாரு, கிடைக்கிற ஃப்ரீலான்சரை வச்சு இப்போ பண்ணிட்டு இருப்பாரு. ஹவு டு சே நோ, எப்போ சொல்லணும்? ஸோ நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும், நம்மளும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லை மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது ரீல்ஸுக்கு கான்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை ரீல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் எல்லாம் போடுறது, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறது, இது மட்டுமே ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிடையாது. மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஒரு விஷயத்தில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் போது அதை நம்ம சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஏஜென்சியை சஸ்டைனபிள் ஏஜென்சியா ரன் பண்றதும் ஸ்கேல் அப் பண்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஒரு கிளைண்ட்டை எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, அதுக்கு எப்படி ப்ராப்பரான வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும், ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி ரிட்டைன் பண்ணணும், ஒரு ப்ராசஸை எப்படி செட் பண்ணணும், ஒரு சிஸ்டம் எப்படி செட் பண்ணணும், ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம் இருக்கக்கூடியது தான் ஏஜென்சி. ஸோ நம்ம ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம எபிசோடோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருணாச்சலம். சோஷியல் ஸ்கல்ப்ட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து அவங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பில்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு ஏஜென்சியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் என்ன மாதிரியான சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கணும், ஒரு டீமை எதுக்கு ஹையர் பண்ணணும், எப்படி ஹையர் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், அதை சஸ்டெயின் பண்றதுக்கும் ஸ்கேல் அப் பண்றதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த கான்வர்சேஷன் வித் மிஸ்டர் அருணாச்சலம். வணக்கம் அருணாச்சலம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகே, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஃபன்னாக போயிட்டு இருக்கு. ஏஜென்சி தான் ஜாலியாக போயிட்டு. ஏஜென்சியில் ஃபன்னாக போகுதுன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் கால் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆமாம். ஓகே, நம்ம இந்த எபிசோடில் என்ன பேச போகிறோம், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு அருணாச்சலம் எப்படி தெரியும்னா, லிங்க்டின்ல உங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணது. நிறைய பர்சனல் பிராண்டிங் பற்றி பேசுகிறீங்க, உங்களோட க்ரோத் பற்றி பேசுகிறீங்க, உங்கள் ஏஜென்சி எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே பில்ட் இன் பப்ளிக் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ பர்சனல் பிராண்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், நீங்கள் ரன் பண்ணுற ஏஜென்சி, நீங்கள் எப்படி அந்த ஏஜென்சியை ரன் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒருத்தவங்க ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அவங்க கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணணும், ஏஜென்சி எப்படி செட் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். சூப்பர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அருணாச்சலம்னா யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். சூப்பர். மைசெல்ஃப் அருணாச்சலம். நீங்கள் சொன்ன மாதிரி லிங்க்டின் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் வேர் ஐ ஸ்டார்டட். எனக்கு வந்து நான் கேப்னு ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணதுலேருந்து ஓகே நிறைய நெட்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு லிங்க்டின் இட் ஹெல்ப்ட் மீ. ஸோ அதனால தான் லிங்க்டின் பர்சனல் பிராண்டிங் பண்ணலான்னு ஒரு இது. ஸோ பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னா பார்ன் அண்ட் பாட் அப் இன் கோடம்பாக்கம், சென்னை தான். ஸோ நேட்டிவ் எப்பவுமே சென்னை தான். தென் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் ஐ வாஸ்
pretty much interested in this photography. ஓ தென் அதுக்கப்புறமா டிசைன் ஓரியன்டான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தென் இட் ஸ்விட்ச் இன்டு ஃபேமிலி ரீசன்ஸால் மெடிக்கல் போகலான்னு. அண்ட் தென் அது ஒரு சில பர்சனல் ரீசன்ஸால் பண்ண முடியல. தென் ஐ ஜம்ப்ட் இன்டு விஎஃப்எக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மை டிகிரி அதில் தான் பண்ணேன். யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டாக இருந்தோம். அதுக்கப்புறமா அதை முடிக்கிற நேரத்தில் கோவிட் வந்துச்சு. அப்போ வந்து கோவிட் வந்த டைமில் இந்த இண்டஸ்ட்ரி பெருசாக சர்வைவ் ஆக முடியல, ஏன்னா ஷூட்ஸ் எல்லாம் நடக்கல. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்ப மார்க்கெட்டிங் அண்ட் டிசைன் இஸ் சம்திங் தட் வாஸ் பேஷனேட் ஆன். அது இல்லாமல் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணப்போ ஐ காட் லிட்டில் மணி. ஸோ அதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு D2C பிராண்ட் ஒன்று சின்னதாக ஆரம்பித்தோம். அப்போ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மாடலில் பண்ணலான்னு ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ், ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸசைஸாக அது இருந்துச்சு. அதை ஆரம்பித்து நடத்தினப்ப ஒரு 1 month நல்லா சேல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எப்படி மார்க்கெட் பண்ணுறது தெரியல. ஸோ ஐ தாட் மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் நோ அப்படின்றதுனால அது இப்போ லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். simultaneously I started working as a designer. ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது when I started joining an agency டிசைனராக, அங்கே ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஒரு 1 yearக்கு அப்புறமா அங்கேயே நான் க்ரோத் மார்க்கெட்டராக மாறினேன். நல்லா இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்ததுனால ஒரு 6 months down the line I was promoted as a manager, where I built my team and I learned how to build a team around in an agency, and I learned more of how to communicate with other teams, க்ராஸாக எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். தென் இது போயிட்டுருக்கிறப்ப தே ஆஃபர்ட் மீ லைக் ஹெட் ஆஃப் க்ரோத்ன்ற மாதிரி அந்த ஏஜென்சியோட ஹோல் பிஸ்னஸ் ஹெட் பண்ணுற மாதிரி க்ரோத்துக்கு. பட் ஐ ஃபெல்ட் லைக் 2 years ஆகிடுச்சு, we are very comfortable ஹியர்ன்ற மாதிரி. ஸோ ஐ தாட் இந்த லிங்க்டின்லேயுமே சைமல்டேனியஸாக ஐ வாஸ் டாக்குமெண்டிங் மை ஜர்னி. மோர் தென் ப்ரொடியூசிங் கான்டென்ட்ன்றத சொல்கிறத விட ஸ்டில் நோ ஐ டோன்ட் ப்ரொடியூஸ் கான்டென்ட். அப்போ தான் பண்ணுவோமே தவிர மோஸ்ட்லி ஐ டாக்குமெண்ட் மை ஜர்னி தான். ஐ யூஸ் லிங்க்டின் ஆஸ் கைண்ட் ஆஃப் அ ஜர்னலிங் ஃபார் மீ. அது இட் ஆக்சுவலி ஒர்க்ட் ஃபார் மீ. அது ஒரு கிரெடிபிலிட்டியும் கொடுத்துச்சு, ட்ரஸ்ட்டும் கொடுத்துச்சு. நிறைய ஜாப் ஆஃபர்ஸும் வரும் பிகாஸ் we are more transparentன்றதால. ஸோ தென் ஐ தாட் why not we start an agencyன்றது ஒரு தாட் இருந்துச்சு. சின்ஸ் ஐ ஹவ் 2 years of experience on running an agency also. ஒர்க் பண்ணதை தாண்டி ஐ வாஸ் என்ட்ராப்ரனர் இன் தட் ஏஜென்சி. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், டீம் பில்டிங் எக்ஸசைஸ் நானே தான் பண்ணேன். ஸோ ஐ தாட் வில் ஸ்டார்ட் சம் வெர்டிக்கல் அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன இல்லைன்னா, என்னால் தனியாக போய் ஒரு கிளைண்ட் பிச் பண்ணி நான் எடுக்க முடியுமா, இந்த கேப் சப்போர்ட் இல்லாமல், ஐ மீன் அந்த ஏஜென்சி சப்போர்ட் ஆர் அதோட இன்டர்னல் ரிசோர்ஸ் சப்போர்ட்லாம் பண்ண முடியுமா. நான் எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுட்டேன். ஒரு 1 month ஐ கேவ் மை செல்ஃப் அ டைம். ஐ வென்ட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள், பிச்ட். அதில் ஒரு 2 கிளைண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் ஏஜென்சி. அதை வந்து 3 months நான் ஃப்ரீலான்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரீலான்ஸாக பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து நம்மளால் சேலரியை விட அதிகமாக வருதுன்றப்போ தான் ஐ ஸ்டார்டட். ஸோ ஐ ஹேட் அ பேக்கப். நான் வந்து ஏனோ தானோன்னு ஆரம்பிக்கல, பேக்கப் இருந்துச்சு, ரன்வே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வி ஸ்டார்டட் வித் கிளைண்ட்ஸ் அண்ட் வித் டீம். உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு, டீமும் இருந்துச்சு. இப்போ நான் இங்கே இன்டர்னலாக பில்ட் பண்ண டீமை தான் நான் சோர்சஸ் கூட கோர் டீமாக வச்சுருக்கேன் இன்னுமே. ஸோ டீம், கிளைண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ, இது 3 வச்சு தான் ஆரம்பிச்சேன். சும்மா இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சோம் நாளை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அது அப்படி ஆரம்பிச்சோன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபெயிலியர் இஸ் மோர் ஹையர். திஸ் இஸ் what the journey looks like. super. So இப்போ வந்து சோஷியல் ஸ்கல்ப் அப்படின்னு ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த ஏஜென்சி என்ன பண்ணுது? ஓகே, சோஷியல் ஸ்கல்ப் இஸ் a personal branding and growth marketing agency. அப்படி தான் நம்ம பொசிஷன் பண்ணிடுவோம். ஸோ பர்சனல் பிராண்டிங் எந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக வேறு கான்சென்ட்ரேட்டிங்னா லிங்க்டின் தான். பிகாஸ் we feel LinkedIn as a platform gives more authority and credibility for entrepreneurs to document their journey, as well as to storytell how they want to pursue it. அது மாதிரி விஷயங்கள். அது தாண்டி க்ரோத் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃப் அ ஆண்டர்பிரினர் டெல்ஸ் அஸ் அ ப்ராப்ளம் ஆர் இஃப் தே ஹேவ் அ ஸ்கேலிங் ப்ராப்ளம் ஆர் ரெவன்யூ ப்ராப்ளம்னா வி சேனலைஸ் இன்டு டிஃப்ரெண்ட் சேனல் ஆஃப் அப்ரோச். எஸ்இஓவாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஆர் வாட் எவர் இட் மே பி. இதுக்கு நம்ம ஓவராலாக ஒரு க்ரோத் பிளான், எந்தெந்த சேனல்ஸ் ஆஃப் இதில் போகலாம், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எது வேணால், இதை வச்சு நம்ம ஒரு அப்ரோச் கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ அதில் இந்த சர்வீஸ்லாம் கம்பைண்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 2 things we do. Consulting also is something that we do for the early stage on startups or people who can't afford a bigger agencies. Like because நம்மளோட ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் அதிகமாக இருக்குது, அதனால அந்த இஷ்யூஸ்லாம் இருந்தப்போ we found a gap that okay, consulting may be the space to help them out. அவ்வளோதான். சூப்பர்.
ஸோ மார்க்கெட்டிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன கிளைண்ட்ஸ் இப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பர்சனல் பிராண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் பர்சனல் பிராண்டிங்னா என்ன டிஃபைன் பண்ணுறீங்க? ஸோ பிராண்டிங்ன்ற வார்த்தைக்கு முதல்ல நம்ம என்னென்ன மீனிங் சொல்லுவோம். ஸோ பிராண்டிங்னா how you want to be perceived as a brand. ஓகே. பிராண்டுன்றது என்னன்னா மோர் தென் ஒரு லோகோ அதெல்லாம் தாண்டி ஹெட் ஸ்பேஸ், ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமனோட ஹெட் ஸ்பேஸில் how you want to be remembered as, அதுதான் பிராண்ட். அது ஒரு பேசிக்காக சொல்லணும். அதை ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது? ஒரு எக்ஸாம்பிள்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீக்கான மாடர்ன் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் தான் ஃபீல் வரும். அதுதான் ஃபீல் வரும். இது வந்து அவங்க உங்களை ஹெட் ஸ்பேஸில் வைக்கிறதுக்கு தான் எல்லாமே கன்ஸ்டன்ட்டாக they are trying to do it. ஓகே. இப்போ பர்சனல் பிராண்ட்னா பர்சன்ஸ் வாண்ட் டு பி பர்சீவ்டுன்ற மாதிரி. இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஏன் என் பர்சனல் பிராண்ட் ஞாபகம் வருதுன்னா நான் அதை தான் அதிகமாக பேசியிருக்கேன், அதை தான் நான் பொசிஷனும் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நான் ஏஜென்சி பில்டிங் பற்றியும் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 கண்டென்ட் டைப்ஸ் மட்டும் தான் என்னோட லிங்க்டின்ல இருக்கும். அதனால தான் இந்த 3 பற்றி மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஓகே. இதை தாண்டி நான் வேற ஏதாவது கண்டென்ட் போட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த மூமெண்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே போட்டதே இல்லை. மார்க்கெட்டிங் பற்றியும் நான் அதிகமாக பேசினது இல்லை. ஓகே. ஸோ இப்போ நான் அதை பற்றி நான் அதிகமாக டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களோட ஹெட் ஸ்பேஸில் நான் அந்த மாதிரி பொசிஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ மைண்ட் கேம் வேர் யூ டேக் த ஹெட் ஸ்பேஸ். அதில் இருக்கிற ஒரு மைண்ட் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஒர்க் தான் அது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து பார்க்கணுன்னா நான் யாருங்கிறத இப்போ நான் வந்து எப்படி வந்து சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை தான் சொல்லணும். கரெக்ட். அப்படின்னா இப்போ எனக்கு வந்து சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்களும் மூவிஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிரிக்கெட் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணும் போது நான் வந்து இது வந்து பிவட் பண்ணுறதோ இல்லை வந்து டீவியேட் பண்ணுறதோ இருக்கக்கூடாதா? இல்லை கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் எங்கே பண்ணுறோன்றது முக்கியம். நான் வந்து வாரம் வாரம் படத்துக்கு போவேன். ஓகே. மொக்க படமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ஐ ரெகுலர்லி வாட்ச் மூவிஸ். ஓகே. ஆனால் அதை என் லிங்க்டின்ல நீங்கள் கொஞ்சமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நான் அதை ஏன் லிங்க்டின்ல போட மாட்டேன்னா தட்ஸ் நாட் பீப்புள் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் மீ. ஓகே. ஆனால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ்க்கு டே படத்துக்கு போனேடான்னு கேட்பாங்க. அங்கே நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். அங்கே நான் ட்ராவல் பண்ணுறதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் அங்கே பண்ணுவேன். சூப்பர். ஏன்னா அங்கே இருக்கிற என்னோட ஆடியன்ஸ் வேற. லிங்க்டின் ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் டைப் தானே. ஓகே. எங்கேயுமே நீங்கள் ட்ராவல் பற்றி போடணும்னா போடலாம். அது யார் பண்ணுவாங்கன்னா ட்ராவல் ஓரியன்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்மளோட நீஸ் அங்கே இல்லை. ஏன்னா இங்கே வந்து அந்த ஹெட் ஸ்பேஸ்க்கு வந்து நீங்க நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 விஷயம் சொன்னா ஞாபகமே இருக்காது. ஆனா ஒரு 2 விஷயம் சொன்னா ஞாபகம் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 10 விஷயம் சொல்றேன், திருப்பி உங்க 10 ரிப்பீட் பண்ண சொன்னா பண்ண முடியாது. கண்டிப்பா 2 சொன்னா பண்றீங்க, அவ்வளவுதான். அதே லாஜிக் தான். ஓகே. ஓகே. ஸோ அந்த பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி, இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல நான் இப்படி போடுவேன்னு சொல்றீங்க, லிங்க்டின்ல அப்படி போடுவேன், அந்த மாதிரி வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படி இல்லைன்னா நான் வந்து சம்திங் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் எனக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்க நான் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஓகே, அது உங்க பிசினஸை பொறுத்து தான். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு B2B பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. B2Bக்கு அதிகமான லீடு வந்து லிங்க்டின்ல தான் எடுக்க முடியும். ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம்னா கிரெடிபிலிட்டியை பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வழியா எடுக்கலாம். ஓகே. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர் வந்து கண்டென்ட்டை பார்த்து லீட் ஆகிறத விட ஆடை பார்த்து லீட் ஆகிறதுக்கான சான்சஸ் மேபி ஹையர். ஓகே. ஏன்னா அதோட இன்டென்ட் வந்து ரொம்ப புஷ்ஷியாக இருக்கும் அண்ட் அதில் வந்து சேல்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகே. இது வந்து எஜுகேஷன்லாம் நினச்சிட்டு விட்டுருவாங்க. லிங்க்டின்ல பொறுத்த வரைக்கும் யூ கேன் டைரக்ட்லி ரீச் அண்ட் ஸ்பீக் அபவுட் பிஸ்னஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்லாவே நீங்கள் கான்வர்சேஷன் ஆரம்பிக்க முடியும். ஓகே. ஆனால் அது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் பிகம் டிரான்சாக்ஷனல். சூப்பர். டிரான்சாக்ஷன்லாம் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ B2B பிஸ்னஸ்னால் அது பெட்டர். இப்போ நீங்கள் ஒரு D2C பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட கன்சூமர் யாருன்னா டேரெக்டாக ஒரு பர்சன் தான், ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் உங்கள் பிராண்டை பொறுத்து எப்படி பொசிஷன் பண்ணுறீங்களோ. அப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டென்ட் போட்டு ஆட் ஜென்ரேட் பண்ணும்போது டேரெக்டாக உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதுக்கு நான் உங்கள் லிங்க்டின்ல இருக்க வேணாமான்னா இருக்கலாம். ஏன்னா ஒரு D2C பிராண்ட்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக லிங்க்டின்ல பண்ணலாம். பட் ஆனால் எங்கே என்ன ரேஷியோவில் பண்ணுறோன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. யூடியூப் வந்து ஒரு குட் சர்ச் இன்ஜின். இப்போ ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு அத்தாரிட்டி கெயின் பண்ணணும்னா அதில் நீங்கள் வந்து யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே. பாட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயமும் நீங்கள் யூடியூப்ல பண்ணலாம். ஓகே. அந்த நான் பெருசாக பர்சனல் பிராண்டிங்க்கு பார்க்க மாட்டேன். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து யூடியூப்ல இருக்காது. நான் கான்டென்ட் போடுவேன், கமெண்ட்ல வந்து பேசுவாங்க, அது வந்து ஒரு இதாக தான் இருக்கும். பட்
ஐ ஹாவ் டு டைவர்ட், லைக் நான் அங்கேருந்து எங்கேயாவது எடுத்துட்டு போகணும். இப்போ நான் வந்து கமெண்ட் பண்றவங்க, வீடியோ கமெண்ட் பண்றவங்களுக்கும் டிஎம்னு நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுக்கணும், கண்டிப்பா மெயில் ஐடி கொடுக்கணும், அப்படிதான் நான் பண்ண முடியும். ஆனா வந்து லைக் மேஜர் பர்சனல் பிராண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிக் பர்சனல் பிராண்ட்ஸ் ஆர் பில்ட் ஆன் யூடியூப் தான். ஆமா, ஏன்னா யூடியூப் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் கலந்த ஒரு விஷயம். ஏன்னா யூடியூப்ல என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வரவங்களும் அதிகம், லேர்னிங் ஸ்பேஸ்ல வரவங்களும் அதிகம். கரெக்ட். அதனால யூடியூப் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் வெரி ஹார்ட் டு கிராக். பட் ஒன்ஸ் கிராக்ட், அதுல இருந்து லிங்க்டின் ஆர் இன்ஸ்டாகிராம் எங்க வேணா டைவர்சிஃபை பண்ணா ஆடியன்ஸ் வருவாங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்க இப்போ பேசும்போதே எனக்கு வந்து லிங்க்டின் வந்து ஒரு எஃபெக்டிவான டூல் அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பா அதுக்கு நம்ம லிங்க்டின் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சாலே அது பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு. இப்போ நான் ஒரு நார்மல் கன்சம்ஷன்ல சொல்றேன், மேபி நீங்க திட்டி கூட அதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். நான் என்ன எனக்கு வந்து சொல்லும் போது இவர் பாரு பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நான் போய் பார்ப்பேன். லிங்க்டின்ல பார்த்தா அவருக்கு ஒரு 500K இருக்கும், 1 million இருக்கும். லிங்க்டின்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா 500K 1 million இருக்கும். லிங்க்டின் போனோன்னா பெருசா அவர் கான்டென்ட்டே கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு யாருன்னே, அவர் பர்சன் ஒரு வீடியோஸ் இருக்கு, மில்லியன்ஸ்ல வியூஸ் போயிருக்குன்னு தெரியும், பட் அவர் யாருன்னு எனக்கு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்படின்னா அவர் வந்து ஏஐ பத்தி பேசுவாரு, டெக்னாலஜி பத்தி பேசுவாரு, வேற ஏதாவது பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு ரீல் வந்து 4-5 மில்லியன் போயிடும், ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருப்பாரு. என்னால ஒரு பர்சனா அவரை வந்து, இந்த பர்சனை நான் ரீச் அவுட் பண்ணணும்னா எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்கு. நான் என்ன உங்கள்கிட்ட கொஸ்டினா கேக்குறேன்னா, கான்டென்ட் கிரியேட்டர் ஆர் ஹூ டூயிங் த ரீல்ஸ் ஆர் சம்திங் இன் த இன்ஸ்டாகிராம் ஆர் சோஷியல் மீடியா, அவங்கெல்லாம் வந்து அந்த பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணுறாங்களா, அவங்களாம் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறவங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இஸ் பர்சனல் பிராண்ட்ஸ். தீஸ் பீப்புள் ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட். ஓகே, ஆனால் பர்சனல் பிராண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். ஆனால் இதுக்கு தெர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் கெட் வியூஸ் நிறைய வந்துடும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க பர்சனல் பிராண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எதுக்காக அவங்களை ரீச் அவுட் பண்ணால் அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட். ஸோ தே ஆர் நாட் பர்சனல் பிராண்ட்ஸ். உங்களை எதுக்காக நான் ரீச் அவுட் பண்ணணும், who you are-ன்னு எனக்கு உங்களோட ஸ்டோரியிலேருந்து எல்லாமே தெரியும் அப்படின்னா தென் யூ ஆர் பர்சனல் பிராண்ட். ஓகே, அதுதான் மெயினாக. அண்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு பர்சனல் பிராண்டுக்கு. ஒரு பர்பஸ் இல்லாமல் நீ பண்ணுறேன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் who is growing followers, அவ்வளோதான். யூ வில் பி மானிட்டைசிங் த்ரூ பிராண்ட் டீல்ஸ் ஆர் சம்திங். ஓகே, நீ கண்டென்ட் கிரியேட்டர் தான். பர்சனல் பிராண்டாக இருந்துச்சுன்னா அவங்கள நம்பி ஏதாவது பண்ணுவாங்க the followers. ஓகே, they will have a tight net of community where they will be loyal to the person who is doing that personal branding exercise. Personal branding is not like content creation where அது வந்து டே டு டே பேசிஸில் பண்ணுறதா இருந்தாலும் இட்ஸ் வெரி கான்சியஸ் அப்ரோச் ஆஃப் ஹவு யூ வாண்ட் டு பி பர்சீவ்ட் அண்ட் ஹவு யூ வாண்ட் டு டேக் யுவர் கம்யூனிட்டி டுவர்ட்ஸ் இன் அ டைரக்ஷன் ஆஃப் ஹவு யூ வாண்ட். எய்தர் இட் கேன் பி பிஸ்னஸ் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அந்த ஒரு பேக் அண்ட் தாட்டோட பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங் எக்ஸசைஸ். ஓகே, சூப்பர். அப்போது நான் இப்போ வந்து பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லிங்க்டினை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த லிங்க்டின்ல நான் எப்படியெல்லாம் வந்து என்னை எவால்வ் பண்ணிக்கணும், ஓப்பனாக ஸ்டோரி சொல்கிறது, பில்டிங் பப்ளிக், இதெல்லாம் இருக்கட்டும். பட் லிங்க்டினுக்கு சில கேரக்டர் இருக்கும்ல. ஒரு வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுறது, ஒரு கரோசல் வச்சு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறது, எந்த மாதிரி நான் லிங்க்டின்ல என்னோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும்? ஓகே, திருப்பியுமே இது வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பொறுத்து இருக்கு. ஓகே, வீடியோஸ் வந்து கொஞ்ச நாளாக புஷ் பண்ணாங்க, திருப்பி வந்து வீடியோஸோட ரீச் இல்லை. ஓகே, ஏன்னா அந்த வீடியோ டேப்மே இதை தூக்கிட்டாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் மோஸ்ட்லி அ கொரோசல் அண்ட் இமேஜ் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். அண்ட் அதுதான் பீப்புளுக்குமே இங்கே பிடிக்குது. இப்போ நான் வீடியோ வேணா யூடியூப் இன்ஸ்டாவில் போய் பார்த்துப்பேன். ஓகே, இங்கே அது எடுத்துகிட்டு வந்தாங்க, தேவையில்லை. பட் ஸ்டில் அ வெரி தாட் ப்ரோவோக்கிங் வீடியோ ஒர்க்ஸ் ஆன் லிங்க்டின். ஓகே, ஏன்னா இங்கே பீப்புள் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருந்தாலும் கூட if the content is really valuable na they stop, they read, they interact with your content. Okay, கொரோசல்ஸ்மே நீங்கள் வந்து இந்த லிமிடேஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு புக்கை கூட கொரோசலாக போடலாம், ஒரு 30-40 பேஜ் கூட போடலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ ஆடடான கான்டென்ட் நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிரெடிபிலிட்டி அத்தாரிட்டி இருக்கும். இன்னொன்று, இன்ஸ்டாவில் 200 likes 300 likes 1000 எவ்வளோ வேணால் வரலாம், அது அங்கே மேட்டராக இருக்கலாம். லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் வேனிட்டி மெட்ரிக்கை யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் ப்ரொஃபைல். லிங்க்டின்ல உங்களுக்கு 2000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபாலோவர்ஸோட டெமோகிராஃபிக்ஸ் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா அதில் சிஇஓஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ ஐ டோன்ட்
சே அதில் வந்து 12 லைக்ஸ் தான் இருக்குது நான் போட்ட கண்டென்ட்டுக்குன்னா யூ நோ நீட் டு வரி. அது யார் இப்போ போட்டிருக்கான்றதான் மேட்டர். ஓகே. அண்ட் ஹூ யூ ஹவ் இன்ட்ராக்டட். அண்ட் டாக்குமெண்டிங் பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, பட் பீப்புள் வில் see you. அந்த இம்ப்ரெஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் when you reach out to them, there is high probability that they reply to your conversation. ஏன்னா நம்ம ஆல்ரெடி known person ஆயிடுவோம். கரெக்ட். ஓகே. ஸோ இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் ஃபெமிலியாரிட்டி ஸோ தட் நம்ம போய் ரீச் அவுட் பண்ணும்போது we get the good feedback from them. ஓகே. இது இல்லாமல் இன்னும் சில ஒரு பர்சனலைஸ்டு லிங்க்டின் மாதிரி எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் வேணும். ஓகே. ஸோ இப்போ மெயினாக நம்ம என்ன பண்ணுறோன்றது கவரில் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு அனானமஸ் பர்சன் ஒரு அன்னோன் பர்சன் உங்கள் ப்ரொஃபைல் உள்ள வராருன்னா ஹெட்ஷாட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஹெட்ஷாட்னா ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆர் யூ ப்ரெசன்டபிள், ஆர் யூ ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்றது கொஞ்சம் பார்த்தா தெரியும். அதுக்கு நம்ம கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு டிப் டாப்பான ட்ரெஸ்ல தான் இருக்கணும். இல்லை நார்மலாக கேட்குறேன் உங்கள் ப்ரொஃபைல் இல்லை. It's just about how want to be perceived. Okay. Again அதுதான். You decide how you want to be perceived. நம்ம பர்சனா எப்படி இருக்கணும்ங்கறத நம்ம See, I want to be perceived as a formal professional person. Okay. நான் ஃபன்னா கேஷுவல்னா நான் நார்மல் பிக்சர் போட்டுருவேன். ஸோ அது how you want to be perceived as. Okay. இன்னொன்று people who are 30 to 40 years of age in LinkedIn was decision making authorities. உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அந்த பிக்சர் அப்படி இல்லைன்னா தே டோன்ட் கிவ் யூ சீரியஸ் ரிசப்ஷனில். அதுக்காக பண்ணுறது தான். கவரில் வந்து ஐ மீன் பேனர் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஆஃபரிங் வந்து ஒரு ஒன்லைனரில் போட்டிருக்கலாம். ஓகே. அதில் ஸ்மால் கிமிக்ஸ் இருக்குது, லைக் ஹெட்லைனு, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோம், அதுக்கு கிரெடிபிளாக என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் யூ கேன் டூ. பயோவில் வாட் யூ ஹவ் டன், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, கொஞ்சம் கீவேர்ட் ஆப்டிமைஸ் தான், எஸ்இஓ ரிலேட்டடாக, லிங்க்டின் எஸ்இஓ தனி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பயோ வச்சுக்கலாம். ஸோ தட் வென் பீப்புள் சர்ச் ஆன் லிங்க்டின் யூ ரேங்க் ஆன் தோஸ் கீவேர்ட்ஸ் அட் த டாப். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் நான் வந்து நார்மலாக ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஐ ஹாவ் அ திஸ் மச் நம்பர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணவங்க வந்து உங்கள் நம்பர்ஸை போடுங்க. ஆமாம், நம்பர்ஸ் போடணும். ஃபாலோவர்ஸ் லிங்க்டின்ல ஐ மீன் லைக் வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தால் அது கிரெடிபிளாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஓகே. அது நம்ம ஹெட்லைனில் போடுறத விட ஐ ஃபீல் கவர் பேனரில் போடுறது பெட்டர். ஓகே. ஓகே. ஏன்னா ஹெட்லைனில் வந்து ரொம்ப சர்ச் ஓரியன்டாக தான் போடுவாங்க. யூ கேன் டாக்குமெண்ட் யுவர் ஜர்னி, அது பண்ணுறதும் லிங்க்டினில் பண்ணலாம். லாட் ஆஃப் பீப்புள் கிரியேட் மோட்டிவேஷனல் கோட்ஸ், அது நல்லா இனிமேல் ஒர்க் ஆகுது. ஓகே. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா அதுலேருந்து லீட்ஸ் வராது பெருசா. அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் டூல் தான் அது ஸ்டில். ஏன்னா பீப்புள் இன் லிங்க்டின் ஆர் மோர் ஆல்ரெடி மோட்டிவேட் ஆகிறதுக்கு தான் இருப்பாங்க. ஸோ அது இட் ஸ்டில் ஒர்க்ஸ். பட் அதுல இருந்து உங்களுக்கு லீடு வருமானா வராது. ஸோ எதிர்வே அது இன்னொரு வகையாக என்ன பண்ணலாம்னா இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ் ஆல்சோ. ஸோ தட் கிவ்ஸ் அ பர்சன் ஆஃப் ஹவ் யூ வாண்ட் டு பி பர்சீவ்டு. ஓகே. அந்த டூலாக வேணா அதை யூஸ் பண்ணலாம் அப்போ. ஓகே. இப்போ அது மட்டுமே பண்ண தேவையில்ல. ஓகே. இப்போ நீங்கள் வந்து சில கிளைண்ட்ஸுக்கு வந்து லிங்க்டினும் ஹேண்டில் பண்ணுறீங்க. லிங்க்டின் இஸ் த மேஜர் திங் தட் வி ஹேண்டில். ஓகே. இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன். ஓகே. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்க்கும்போது உங்களோட கிளைண்ட்ஸ் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் அக்ரிமெண்ட் கூட இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்க்கும்போது அதில் 100 days சேலஞ்ச் 1000 days சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் பார்த்தேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்து என் லைஃப்பில் ஏதாவது ஒன்று எனக்கு தோணுச்சுன்னா தான் போடுவேன். இப்போ இந்த பாட்காஸ்ட் நடக்குது, எனக்கு வந்து இன்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்சைட்ஸ் எடுத்து போட்டு ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் அருணாச்சலம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். அதுக்குன்னு வந்து ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்னும் நான் பிஸ்னஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. பட் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். வீக்லி ஒரு 2 போஸ்டர் போடுங்க, ஒரு கரோசல் போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க. இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, எது ஒர்க் ஆகும்? ஸோ கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் டெய்லி போட்டாலும் கன்சிஸ்டன்ட் தான். ஓகே. வீக்லி த்ரைஸ் போட்டாலும் கன்சிஸ்டன்ட் தான். ஓகே. இல்லை பர் மந்த் 4 வாரத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டாலும் கன்சிஸ்டன்ட் தான். ஓகே. இட்ஸ் அபவுட் டைம் ஃப்ரேம். இவர் இந்த மாதிரி பண்ணுவார், அப்பப்போ வருவாங்க, போடுவாங்க. இது தெரிஞ்சா போதும். ஓகே. நான் ஏன் டெய்லி பண்ணுறேன்னா ஐ வாண்ட் டு ஷோகேஸ் ஹவ் ஐ எம் பில்டிங் மை ஏஜென்சி. இன்னொன்று ஹவ் ஐ எம் பில்டிங் மை செல்ஃப் ஆல்சோ. இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நான் இங்கே டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ 365 days சேலஞ்சு ஆரம்பிச்சது தான். 1 வருஷம் பண்ணிட்டேன். Now I started 1000 பண்ணிடலான்ட்டு. ஸோ இட்ஸ் பீன் 520 days I have been documenting daily. ஓகே. இன்னொன்று டெய்லி கண்டென்ட் கிடைக்குமா ப்ரோனா டெய்லி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதுக்காக நம்ம ஏதாவது இன்னைக்கு கண்டென்ட் வேணுமே அப்படின்னு ஒரு ஜூஸ் ஷாப் போகிறது ஒரு பர்சன் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படி இல்லை, நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் அது. ஓகே. அஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் நம்ம எப்படி நம்ம கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோன்றது தான். ஸோ இஃப் ஐ மீட் சம்மோன்
பேக் ஆஃப் த மைண்டில் வந்து அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் லிங்க்டின்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிங்க்டின்ல என்ன பண்ணணுன்றதை விட இதில் என்ன இன்சைட் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இவர்கிட்ட நம்ம பேசணும், இது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்றத யோசிப்போம், இது மற்றவங்களுக்கு போட்டால் யூஸ் ஆகுமேன்னு நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது தான். ஓகே, இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இன்னொன்று வந்து நான் டெய்லி எப்போ என் லிங்க்டின் போஸ்ட் எழுதோன்னா நான் நாளைக்கு போஸ்ட் இன்னும் ஷெடியூல் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து யோசிச்சிருப்பேன், மேபி இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் போகலாம், இது இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ சிட் ஒரு 1 hour or 30 minutes உட்காந்து எழுதிட்டு போஸ்ட் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஓகே. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல தான் அது பண்ணுவீங்க? ஆமாம், எனக்கு அதான் நான் சொன்னேன், இட்ஸ் லைக் அ ஜர்னலிங் எக்ஸசைஸ் ஃபார் மீ. ஓகே ஓகே, ஆமாம், சூப்பர். மற்றபடி கன்சிஸ்டன்சினா கிளைண்ட்டுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைண்ட்டுக்கு வி சஜஸ்ட் 3 a week, that's enough for them. ஏன்னா ஆஸ் அ ஆண்டர்பிரினர் ரொம்ப இஃப் யூஆர் அவைலபிள், இப்போ நம்பனா வேற, ஏஜென்சி ஓனர் நம்ம அது வேற. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இஃப் தேர் டூ அவைலபிள்னா the content gets saturated easily. புரியுது. பீப்புளுமே டெய்லி ரெகுலராக போடும்போது இன்ட்ராக்ட் பண்ணுறது கம்மியாகிடும். ஓகே ஓகே. ஸோ ஃபார் மீ இட்ஸ் நாட் அபவுட் பீப்புள் ரியாக்டிங் டு மை கண்டென்ட், இட்ஸ் மோர் அபவுட் how I am documenting my journey. நான் போட்டுறது என் வேலை, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைங் மை சோல், நாட் த சொசைட்டின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப். ஓகே, ஸோ சூப்பர். இப்போ பர்சனல் பிராண்டிங் பற்றி நம்ம ஓரளவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது பீப்புளோட ஹெட் ஸ்பேஸில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பர்சனாவை அவங்க கிட்ட காட்டுறது தான். ஸோ அதுக்காக நம்ம ஃபேக்காக எதுவும் பண்ண போகிறது இல்லை. வாட் வி ஆர் டூயிங்கிறத ப்ராப்பராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு பிஸ்னஸோ இல்லை வந்து நம்ம ஒரு ஷாப்போ வச்சுருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கிளைண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்ன ஜர்னர், என்னென்ன கேட்டகரியில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க? See, mostly my clients are 70% from healthcare and edtech தான். ஓகே. ஸோ அது இல்லாமல் now we have signed ஒரு Fortune 500 company called Dover. So they are into manufacturing and other sectors. ஓகே. அது இல்லாமல் there are ஒரு D2C brand இருக்காங்க, ஒரு 2 to 3 brands இருக்கு. ஓகே. So major my clients are from this portfolio தான். ஓகே. இப்போ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்க்கும்போது யூ ஆர் டூயிங் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் க்ரோத் மார்க்கெட்டிங். இப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா என்ன? ஓகே, ஸோ நான் க்ரோத் மார்க்கெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ க்ரோத் மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் வேர் பிஸ்னஸோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. பேசிக்காக சொல்லணும்னா இதுதான். இதுக்கு புக் டெஃபினேஷன் வேறு, இது ஈஸியாக இதுதான் மேட்டர். இது கீழே டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்குது. மார்க்கெட்டிங் சேனல்ஸில் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்குது. எஸ்இஓ பண்ணலாம், சோஷியல் மீடியா பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓகே. பர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சிஆர்ஓன்னு ஒன்று இருக்குது, கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு சேனல். வந்து இன்னும் கொஞ்சம் லேமன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னன்னா இப்போ க்ரோத் மார்க்கெட்டிங்னா நம்ம என்னன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் க்ரோத் மார்க்கெட்டிங்கிறத நீங்க இப்போ ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகே. இது கீழே வர இதெல்லாம் சேனல்ஸ். ஓகே. சேனல்ஸ்னா இந்த மாதிரிலாம் மார்க்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா பேசிக்கலி என்னன்னா மெட்டா, கூகுள், மெட்டானா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், அது இல்லாமல் தேர் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் யூ கேன் ரன் ஆட்ஸ். ஓகே. அதுங்கெல்லாம் ஆட் ரன் பண்ணி கொடுக்குறது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோட வேலை. ஓகே. அதுதான் ஆட் ரன் பண்ணுறது தான் அந்த வேலை. அவங்களோட ப்ராடக்டையோ இல்லை அவங்களோட சர்வீஸையோ பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அது அந்த கான்செப்டே வேணும். அது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு ஆட் ஒரு டேர்ம், அது அவ்வளோதான். அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, அதுக்காக அது வைக்கல. ஓகே. இவ்வளவுதான் அதோட டேர்ம். ஓகே. ஸோ இது ஆட் ரன் பண்ணி கொடுப்போம், அதனால உங்களுக்கு லீட்ஸ் வரலாம், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. இதை சப்போர்ட் பண்றதுக்காக எஸ்இஓ இருக்கும். எஸ்இஓ மூலியமாவும் லீட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. எஸ்இஓங்கிறது நீங்க சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கூகுள்ல கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது வராது. ஓகே. அது வந்து கூகுள் ப்ரொஃபைலுக்கா? இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க ஜிஎம்பி கிடையாது. கூகுள் மை பிசினஸ்க்கு பண்றது வந்து ஜிஎம்பி எஸ்இஓ, அது தனி. ஓகே. இந்த எஸ்இஓ வந்து வெப்சைட்க்கு பண்றது. ஓகே. வெப்சைட்ஸ் ஆர் லேண்டிங் பேஜஸ், மேபி அது நிறைய பண்ண மாட்டாங்க. வெப்சைட்ஸ்க்கு பண்றது. வெப்சைட்ஸ்க்கு வர டிராஃபிக்கை அங்க இருந்து கான்டாக்ட் ஃபார்முக்கு கொண்டு போறதோ, அந்த ஒரு D2C பிராண்ட்னா ஒரு அவங்க ப்ராடக்ட்டை விற்க வைக்கிறதுக்கோ பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே. ஆர் சேனல் ஆஃப் அப்ரோச். ஓகே. இதை தாண்டி சோஷியல் மீடியா இருக்கு. சோஷியல் மீடியா எதுக்குன்னா டு கிவ் கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் as well as ஒரு பிராண்டோட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. அது நடந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கோட காஸ்ட் கம்மியாகும். லீட் காஸ்ட்டோ ஆர் கன்வர்ஷன் காஸ்ட்டோ கம்மியாகிறதுக்காக பண்ற ஒரு ஆக்டிவிட்டி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகே. இது எல்லாத்தையும் கம்பைண்டா ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த ரெவன்யூ கோலுக்காக இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இட் கன்வெர்ட்ஸ் இன்டு க்ரோத் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி.
இன்னொன்று என்னன்னா டேட்டா ட்ரிவனாக நிறைய டிஸ்டன்ஸ் இங்கே பண்ணுவோம் க்ரோத் மார்க்கெட்டிங்கில். இந்த சேனல்ஸை தாண்டி இதுக்கு இமெயில் பண்ணலாமா, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பிளக்இன் பண்ண முடியுமா, இல்லை இப்போ ஏஐ பேஸ்டாக நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஏஐ ஓவியூஸ் இருக்கு, ஓகே, ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மாற்றிட்டு இருக்காங்க. லாங்குவேஜ் மாடல்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா அதுக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ் எப்படி அதிகமாக கொண்டு வரலாம். ஓகே, க்ரோத் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ஃபனல். அக்வயரோட நிறுத்த மாட்டோம். கிளைண்ட்டை ரீடைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ரிட்டன்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஓகே, எல்டிவி லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அபண்டன்ட் கார்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி அது கம்மி பண்ணலாம், ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறது தான் க்ரோத் மார்க்கெட்டிங். பட் க்ரோத் மார்க்கெட்டிங் தான் வேணும் அப்படிங்கிறத பீப்புள் இப்போதான் எனக்கு தெரிஞ்ச இந்த க்ரோத் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இப்படிலாம் டேர்ம் பண்ணுறோம். ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலை. ஓகே, என்னன்னா இந்த தெருவில் நிறைய பேர் நடக்கிறாங்கன்னா நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம். அந்த போஸ்டர் ஓட்டும் போது அந்த போஸ்டரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பார்த்து தான் வரோம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் அந்த போஸ்டர் ஓட்டுறது அந்த கிரியேட்டிவ் தான். அந்த போஸ்டர் நான் எங்கே போய் ஓட்ட போகிறேன் அப்படின்றது மெட்டா. ஓகே, உங்கள் ஃபோனில் வருதுன்னா அது ஒரு போஸ்டரோட ஒரு ஆட் ஸ்பேஸ் தான். ஓகே, ஆட் ஸ்பேஸ்ன்றது பேசிக்கலி ஒரு ரியல் எஸ்டேட். அங்கே அது வருது, அப்போ நீங்கள் கன்வெர்ட் ஆகிறீங்க. ஓகே, அந்த தெருவில் போனீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. இவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். ஓகே, இதுக்கு நீ காசு கொடுக்குற, போஸ்டர் ஓட்டுறது நீங்கள் ஒரு காசு கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏர்லியாக நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வாட் யுவர் மைண்ட் செட், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து பிராண்டிங்லேருந்து மார்க்கெட்டிங் வந்தேன். ஓகே. ஸோ பிராண்டிங்னா ஃபர்ஸ்ட் டிசைனராக இருந்தப்போ பிராண்டிங் எக்ஸசைஸ் ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி லைக் லோகோ கிரியேஷன்றப்ப ஒரு பிராண்டாக அதை எப்படி கிரியேட் பண்ணுறோன்றது ஓவரால் லுக் அண்ட் ஃபீல் ஆர் ஹவ் இட் வாண்ட் டு பி பர்சூட் அஸ் அதனால தான் எனக்கு பர்சனல் பிராண்டிங்லையும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. ஸோ ஒன்ஸ் பிராண்டிங் இஸ் டன், ஹவு இட்ஸ் கோயிங் டு பி பர்சூட் டு தி எண்ட் கன்சியூமர்ன்றது எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது யாருன்னா மார்க்கெட்டிங் தான். ஓகே. ஸோ அதை பண்ணும்போது ஐ காட் பிரிட்டி மச் மோர் இன்ட்ரெஸ்டட் ஆன் இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், இது எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கலாம், எது அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுன்றது. ஓகே. ஸோ அதை பற்றி இன்னும் படிக்க ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்டட் தான். ஏன்னா ஒரு விஷயத்த இப்படி ஒரு பொருளாக இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட இப்படி போய் கொண்டு சேர்க்க போகிறோன்றதே ஒரு பெரிய கிக்கு தான். அது மூலியமாக ரெவன்யூ வருது, இது மூலியமாக ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஒரு பெரிய விஷயன்றது தான் இட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஓகே. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படி பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஓகே, சூப்பர். அப்போ ஏஜென்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த செக்லிஸ்ட் யூ ஹேவ்? நான் வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு செக்லிஸ்ட் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க? ஸோ ஆக்சுவலி நான் எடுத்ததே கொஞ்சம் போல்டான ஒரு டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல வெல் பேயிங் ஜாபு. ஆனால் ஐ தாட் இதுக்கு மேலே நம்ம பண்ணலன்னா பண்ண மாட்டோன்றதுனால தான் நான் ஆரம்பித்தேன். ஓகேவா? அண்ட் ஏனோ தானே ஆரம்பிக்கல. ஐ ஹேட் பேக்கப் என்னென்ன மாதிரி? அதான் என்னென்ன மாதிரிலாம் பேசிக்லி யூ நீட் டு ஹேவ் கிளைண்ட்ஸ். ஓகே. கிளைண்ட்ஸ் வேர் உன்னால் ஃப்ரீலான்ஸாக பண்ண முடியும் அப்படின்னா நீ ஃப்ரீலான்ஸாகவே பண்ணலாம், அது ஏஜென்சியே தேவையில்லை. பேசிக்லி யூ நீட் டு ஹேவ் கிளைண்ட்ஸ். ஓகே. கிளைண்ட்ஸ் ஹூ கேன் பே யூ மோர் தென் இஃப் யூ டூ ஃப்ரீலான்ஸ். ஃப்ரீலான்ஸ் பண்ணுறத விட அதிகமான அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு கிளைண்ட்ஸ் இருக்கணும். ஓகே. இஃப் யூ டெஃபினெட்லி நீட் அ டீம் இருக்கலாம். ஓகே. இல்லை டீமும் ஒரு செக்லிஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். பேசிக்காக ஒரு 3 to 4 மெம்பர் டீம், ஓகே, ஒரு கோர் டீம், இவங்களை வச்சு நம்மளால கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு. அண்ட் ரன்வே, ஏன்னா மோஸ்ட்லி நீ சேலரிடாக இருப்ப, இல்லை ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, மேபி ட்ராப் அவுட்டாக இருக்கலாம். என்ன ஒரு இடத்துலேருந்து வந்தாலும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும், ஆர் ஒரு ஃபேமிலி டிபெண்ட் ஏதோ ஒன்று இருக்கும். அதை உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. இன் மை கேஸ் எனக்கு பெருசாக எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லைன்றதால நான் ஒரு 2 months 3 months வச்சுட்டே நான் ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால பார்த்துக்க முடியும்னு ஒரு தைரியம் தான். ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமானா தெரில எனக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, நான் நார்மலாக மீட் பண்ணுற பீப்புள் கிட்ட பார்க்குறது ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரீலான்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எப்படி டேர்ம் பண்ணுவோம்னா, என்கிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு ஒரு மந்த்லி ஒரு இன்கம் இருக்காது. எனக்கு என்ன ஒர்க் வருதோ அதை நான் பண்ணி கொடுப்பேன், அதுக்கு எனக்கு பே வரும். இது வந்து ஜாப் போயிட்டு இருக்கவங்களும் பண்ணுவாங்க, காலேஜ் படிக்கிட்டு இருக்க பசங்களும் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்கும், நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வந்து வேலையை முடிச்சுட்டு வேலையை வந்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிளைண்ட் வந்து இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இதை வச்சு நான் டீமும் பில்ட் பண்ண முடியாது.
ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லை இன்னொரு கிளைண்ட் நம்ம கிட்ட ஒரு 3 கிளைண்ட் இருக்கு, நம்ம 1.5 lakhs வருது அப்படின்னா இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் நம்ம டெலிவரி பண்ணியிருந்தா தான் வரும், டெலிவரபிள் டிலே ஆனிச்சுன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இது இருக்கும். அன்சர்டனிட்டி தான் ஆண்டர்பிரினர்ஷிப்போட கிக்கே. அது வந்து யூ காண்ட் ஈவன் இக்னோர். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10 clients இருக்காங்கன்னா நாளைக்கு ஒரு 5 clients மாறலாம். யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு. ஓகே, யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங், தி வொர்ஸ்ட் தி பெஸ்ட், எல்லாத்துக்குமே. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அது கொஞ்சம் ஷேர் பண்ணி. கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. லைக் 2 months before we lost 2 clients. ஓகே, not because of our fault, it's because of the market fault. ட்ரம்ப் டேரிஃப் போடும்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு, அதனால அவங்களோட யூஎஸ் ஸ்டாக் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது போச்சு. கிளைண்ட் பாஸ் ஃபார் அ மந்த். ஓகே, ஒன் கிளைண்ட் லெஃப்ட் பிகாஸ் ஆஃப் டிஸ்லாயல்ட்டி. இன்னொரு ஏஜென்சி ட்ரை பண்ண போனாங்க. நவ் தே கேம் பேக் டு அஸ். ஆனால் அந்த 2 மாதம் என்கிட்ட அந்த கிளைண்ட் இல்லை. ஓகே, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். இந்த அன்சர்டனிட்டிலாம் இருக்குல்ல, ஆனால் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? இப்போ நான் ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறதுன்னா அதுதான் ப்ரோ, நம்ம பேக்கப் இருக்கணும். ரெண்டு என்ன பேக்கப்? நான் வந்து மணியை பேக்கப்பாக ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கும். ஓகே, என்னோட டீமுக்கு நான் பே பண்ணுறது ஃபினான்ஷியல் பேக்கப். பிகாஸ் கிளைண்ட் இருப்பான் இல்லைன்றது நம்மளுக்கு இட்ஸ் ஈவன் தோ ஐ ஹேவ் MOU, ஐ ஹேவ் அ ப்ரியர் நோட்டீஸ் பீரியட் ஆஃப் 1 month. MOU அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க? அதில் வந்து there will be clauses. ஓகே, லீகலாக இட்ஸ் வெட்டட் டாக்குமெண்ட் வேர் யூ சைன். 2 பேரும் சைன் பண்ண ஒரு லீகலி வெட்டட் டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட இந்தியாவில் என்னதான் நடந்தாலும் கிளைண்ட் வேணான்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, காண்ட் இக்னோர். ஸோ ஏஜென்சி அது கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி செக்லிஸ்ட் என்ன பண்ணணும்? ஏஜென்சி வந்து ஒரு கிளைண்ட்டை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி செக்லிஸ்ட்? ஸோ பேசிக்லி MOU is more than enough. ஓகே, என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் MOUல? MOUல there are a lot of clauses. லீகலி வெட்டட் டாக்குமெண்ட். நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த கிளாஸ் இருக்கலாம். எங்களை தவிர நீங்கள் வேற எந்த ஏஜென்சிக்கும் போகக்கூடாது. அந்த ஒரு எவ்வளோ மாதத்துக்கு இப்போ வந்து அதான் எல்லாமே அதுங்க ஒரு 3 months வச்சுக்கலாம், 6 months வச்சுக்கலாம். ஓகே, பட் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுற பீரியட் வரைக்கும் NDA அங்கேயே சைன் ஆகும். நான் டிஸ்க்ளோஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று. ஓகே, உங்ககிட்ட இருந்து வாங்குற டேட்டாவும் நாங்கள் எதுவும் வெளில ஷேர் பண்ண முடியாதுன்னு. அது இல்லாமல் இவ்வளோ டெலிவரபிள்ஸ் இருக்கும், நீங்கள் மந்த்லி இந்த டேக்குள்ள அமௌண்ட் பே பண்ணணும், அது எல்லாமே இருக்கும். MOU அதுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒரு ஏஜென்சி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த MOU-வை நம்ம அப்ரோச் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அவங்க வந்து நாங்கள் உங்க கூட வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் அவங்க சைட்லயும் நம்ம சைட்லயும் சேர்ந்து இதை பண்ணி ஒரு சைன் பண்றது MOU இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் எல்லாமே லைக் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் நடக்கும். ஓகே, அதுல என்னதான் பிரியரா இருந்தாலுமே கிளைண்ட் போனா போயிடுவாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது நீங்க லீகலாவும் இது பண்ண முடியாது. நம்ம லீகலா பண்ணலாம், அதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் எவ்ரிபடி. ஆமா, ஓகே, ஓகே. அப்போ வேற என்ன மாதிரி இந்த ஏஜென்சி ரன் பண்றதுல, ஏன்னா ஏன் வந்து ஏஜென்சின்னு ரொம்ப வந்து டீப் டைவ் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி முன்னாடி வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு இந்த கோவிட் கிராஸ் பண்ணி ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கான்டென்ட் கிரியேட்டர் இருந்தாங்க. நானே வீட்டில் உட்காந்து சும்மா வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தேன், வேற வழி இல்லை. நமக்கு யூடியூப் பத்தி தெரியும், நான் முன்னாடி கொஞ்சம் யூடியூப் பத்தி படிச்சிருக்கேன், அதனால கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எங்க போனாலுமே எல்லா இடத்துலயுமே ஏஜென்சி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் திஸ் ஏஜென்சி, தட் ஏஜென்சி, அந்த மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங், எல்லாருமே வீட்டுக்கு வீடு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு 2 monthsக்கு அப்புறம் கேட்டா மறுபடியும் பேக் டு ஒர்க், நான் வந்து இந்த ஒர்க் போயிட்டேன், அந்த ஒர்க் போயிட்டேன். சர்வே பண்றது கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டு. டு சர்வைவ் தே நீட் டு ஹேவ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு மார்க்கெட்டிங் ரியலி ஒர்க்ஸ். ஓகே, சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஜஸ்ட் அ மோட் ஆஃப் how you market yourself. டிஜிட்டல்ல பண்றதால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, பேசிக்கா தான். மார்க்கெட்டிங் தெரியாம நீ டிஜிட்டல்ல ஒரு போஸ்ட் போடுறதால உனக்கு வருமானம் இல்ல. அஃப்கோர்ஸ் போஸ்டால வரும், அண்ட் அதை நீ போடுறது மேட்டர். ஈவன் த காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸ் மேட்டர். அதுல இருக்கிற டிசைன் எஸ்தெட்டிக் அந்த பிராண்ட் கூட அலைன் ஆகுறதுன்றது மேட்டர். பிராண்டிங்லயே there are 8 to 9 things that you need to understand basically. ஒரு பிராண்ட் டொனாலிட்டினா என்ன, பிராண்ட் வாய்ஸ்னா என்ன, ஸோ ஹவு விஷுவல் ஐடென்டிட்டி அது என்ன, ஹவு இட் யூ ஆர் கெட்டிங் பர்சீவ்ட் ஆஸ், அந்த ஒரு விஷயம். தெர் ஆர் மோர் இன்டு இட். இதெல்லாம் தெரியாம ஒரு பேசிக் மார்க்கெட்டிங் தெரியாம ஆரம்பிக்கிறதுனால they can't get good clients. Even if they get clients, they can't retain the clients. If they can't retain the clients, they can't sustain the business or pay the employees. Then they can't even run the agency la. Okay, and moreover ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆரம்பிக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை நீ ஆரம்பிக்கிறது உன்னாலேயே பண்ண முடியாத ஒரு சர்வீஸை நீ பண்ணுறேன்னு சொல்லும் போது
அஃப்கோர்ஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் நோ மார்க்கெட்டிங் வில் கிவ் யூ பிஸ்னஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வராது, உனக்கும் அவங்க கிட்ட இருந்து கரெக்டான பே வராது, பிகாஸ் யூ won't be giving good results to them. ஓகே Basically you can start 3 months, you can have 4 months, you can have, at the end you will always shut. To sustain this you need to understand the overall race of how things works. ஓகே Adaptation இருக்கணும், டீம் பில்டிங் இருக்கணும். Agency business is more costlier nowadays. Hiring a good talent is much costlier. ஏன்னா there are agencies who can afford பண்றவங்களும் இருக்காங்க. கல்ச்சர் பில்ட் பண்ணணும், அதுக்கு செலவு இருக்கு. அண்ட் இஃப் பெரிய கிளைண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னா யூ நீட் டு ஹேவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொபரேட்டர்ஷிப்பே எடுக்கலான்னு. பட் தெர் ஆர் கம்பெனிஸ் ஹூ டோன்ட் ஈவன் கிவ் யூ த வெண்டார் அக்ரிமெண்ட். அதில் வந்து பிரைவேட் லிமிடெட்லாம் உனக்கு வெண்டார் அக்ரிமெண்ட்டே கொடுக்க மாட்டான். ஓகே யூ நீட் டு ஹேவ் ஜிஎஸ்டி. இதெல்லாம் நிறைய இருக்கு. மோட்டிவேஷன் கோட் பேசுறவங்க நிறைய பேசலாம் ப்ரோ, பட் ரியாலிட்டி வந்து இதான் ப்ரோ. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் எல்லாம் நடக்கும். அப்படின்றப்ப யார் வேணா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கலாம். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. கரெக்ட். பட் தே ஆர் வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். ஓகே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கப் இருந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கு லீட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருக்கலாம், அந்த மார்க்கெட்டிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு 3-4 பேரை பார்த்துட்டு இவங்கள மாதிரி நம்ம ஆவோம்னா முடியாது. ஓகே. யூ நீட் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே கேம் ஃப்ரம். ஆர் அவங்க பேரண்ட்ஸ் யார், மேபி அது இன்ஃப்ளூயன்ஸ் தான் கண்டிப்பாக. அவங்க பேரண்ட்ஸ் யாராக இருக்கலாம்னு யோசிக்கணும் நம்ம. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் தேவ் ஸ்டார்டட், இப்போ நிறைய பேர் எக்ஸாம்பிள் ஜெப்டோ 19 இயர்ஸ்ல வந்து பண்ணிட்டாங்கன்னா அப்பா யாருன்னு போய் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் இன்வெஸ்டர். ஓகே. அதனால தான் 19 வயசுல அவனுக்கு ஒரு விசி கான்டாக்ட் கிடைச்சது பண்ணான். அஃப்கோர்ஸ் டேலண்ட்டை நான் இங்கே குறை சொல்லலை. இட்ஸ் அபவுட் டேலண்ட் விச் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதான் எந்த டேலண்டாக இருந்தாலும் போக முடியும். ஓகே. ஸோ அதுதான் ஐ ஃபீல் டெஃபினெட்லி. நீ 19 இயர்ஸ்ல ஏஜென்சி ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஓகே. ஆனால் உனக்கு என்ன பேக்கப் என்ன இருக்கு? இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஷபாங் ஓட சிஓ உனக்கு தெரியும், உனக்கு 19 இயர்ஸ். உனக்கு வந்து ஷபாங்கோட ரிலேட்டிவ் வந்து, இது ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், அவர் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவாக இருந்தாருன்னா நீ ஷபாங் நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணலாம். கரெக்ட். அப்போ உனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஈஸியாக ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நீ அவன் என்ன பிச் பண்ணால் கிளைண்ட் உனக்கு கொடுத்துருவோம். அப்போ நீ ஏஜென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டியா? இப்போ எதை வச்சு நான் டிட்டர்மைன் பண்ணுறது? என்னோட ஃபேமிலி, என்னோட பெரிய. ஸோ இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலாக இதெல்லாம் நடக்கும். ஓகே. ஸோ அதான் மேஜராக இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து ஏமாற வேணான்னு நான் சொல்கிறேன். ஓகே, புரியுது. நிறைய பசங்க பண்ணுறது அப்படிதான். லிங்க்டின்ல வந்து சில பேர் வந்து பண்ணியிருப்பாங்க, நான் வந்து 2022ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு லேப்டாப் வச்சு ஆரம்பிச்சேன், இப்போ ஒரு 10 பேர் வச்சிருக்கேன்னு ஒரு பெரிய இது போட்டு, நான் யாரையும் தாக்கல, இல்ல நானும் சும்மா நார்மலா சொல்றேன். இது அண்டர்டாக் ஸ்டோரி சேல்ஸ் ப்ரோ. ஓகே. அதுக்காக தான் எல்லாருமே அது பண்றது. ஆமா. இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓகே நம்ம ஜாபை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் நம்மளோட நோக்கமும். நான் வந்து யாரையுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க அப்படின்லாம் யாரையுமே இல்ல, நானுமே கண்டிப்பா சொல்ல. ஆரம்பிக்கலாம், ஒரு கிளாரிட்டியோட ஆரம்பிங்கன்றதான். ஓகே. ஸ்டில் தேர் இஸ் a huge demand for good agencies in Chennai. கரெக்ட். அது இன்னுமே இருக்கு. அதனால தான் நாங்க சர்வைவ் ஆகிறோம். அண்ட் there are multiple good agencies are out there who are still surviving. ஓகே. அந்த ஒரு ஸ்பேஸை புரிஞ்சு நீ என்ன பேஷனேட்டா இருக்கியோ அந்த இடத்துல என்ன உன்னால ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு பார்த்து ஆரம்பிச்சா, ஓகே, ஸ்டில் தேர் இஸ் ஹியூஜ் டிமாண்ட். ஓகே. இன்னுமே டிமாண்ட் இருக்கதான் ப்ரோ போகுது. அதுதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா there are more business going to come. More business need to do marketing. குட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டில் சர்வைவ். ஓகே. இப்போ இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுவோம். ஓகே. ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பில்லர்ஸ் வேணும்? இந்த மாதிரியெல்லாம் நீங்க கரெக்டா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே விழுந்தாலும் எந்திரிக்கலாம், உங்களால சர்வை பண்ண முடியும். அப்ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை டீம் பில்டிங்காக இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் பில்லர் ஆஃப் த ஏஜென்சியாக இருக்கணும்? ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து மேஜர் ரீசன். ஓகே. கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா என்ன பெரிய ஏஜென்சியாக இருந்தாலும் ஈஸியாக மூடிடுவாங்க. ஓகே. அந்த கேஷ் ஃப்ளோங்கிறத கேஷ் ஃப்ளோன்றது என்னன்னா, ஏஜென்சி ஒரு 3 to 6 monthsக்கு ரன் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இருக்கா? ஓகே. அதான் பேசிக் கேஷ் ஃப்ளோ. ஸோ ரெண்ட்டுக்கு பே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ் மொத்தமாக ஆப்ஸ்க்கு தேவையான காசு இருக்கான்றது பார்க்கணும். ஓகே. அது இல்லாமல் லீட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் 3 monthsக்கு நம்மளுக்கு பைப் லைன்ஸில் லீட் இருக்கா? அடுத்த மாதம் பிச் பண்ணுறதுக்கு இருக்கா? பொட்டென்ஷியல் லீட்ஸை பண்ணுறது, சேல்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமா? இன்னொன்று கல்ச்சரு, இன்னொன்று வந்து டேலண்ட், விச் இஸ் பேசிக்கலி ஒரு டீம். கல்ச்சர் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கல்ச்சருங்கிறது என்னங்கிறத சொல்லுங்க. ஏன்னா கல்ச்சர்னா நம்ம பீப்புளுக்கு தெரியும், நம்ம ட்ரெஸ் பண்றது, சாமி கும்பிடுறது, அதே தான் கல்ச்சர். அதே தான் கல்ச்சர் ஏஜென்சில, அதே தான் கல்ச்சர். ஓகே. ஹவ் யூ ட்ரெஸ், ஹவ் யுவர் ஏஜென்சி பிஹேவ்ஸ் அப்படின்றது ஒரு கல்ச்சர். ஓகே.
அது என்னவா வேணா இருக்கலாம். லைக் டைம் ம் 10 o'clock வரணும், 6:30க்கு போகணும். அது வந்து ஒரு ஃபிக்ஸட் டைமு. ஓகே இல்லை நீங்கள் 10க்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம், வந்துட்டு நீ எப்போ வேணாலும் போகலாம், 6:30க்கு போகிறதாலும் போயிடலாம். ம் வேலையை முடிச்சு நீ 4 மணிக்கு போகிறதாலும் போகலாம். அதுவும் அது ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர். ஓகே நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ, நான் அக்கௌண்டபிலிட்டி பேஸ்ட் தான். ஓகே என்னன்னா ஏஜென்சி ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 6:30க்கு வந்து க்ளோசிங். ம் ஏன்னா க்ளோசிங் டைம்னு ஒன்று இல்லைன்னா கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே இந்த டைம் வச்ச மெயின் ரீசனே நான் ஒரு கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ம் ஏன்னா 6:30 மணிக்கு மேலே இல்லை அந்த வேலையும் கேட்கக்கூடாது. ம் நாங்கள் வேலை பார்க்குறது எங்கள் இஷ்டம், கிளைண்ட் வேலை எங்களை கேட்கக்கூடாது. ம் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா நான் ஒரு 7 to 8 ஸ்ட்ரெச் பண்ணணும், என் டீமை ஸ்ட்ரெச் பண்ணணும், அது தேவையில்லாத வேலை. ம் ஸோ இதுதான். ஸோ மண்டே டு சாட்டர்டே வி ஒர்க். சம்டைம்ஸ் சாட்டர்டே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவோம், சாட்டர்டே மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவோம். ஓகே ஏன்னா சாட்டர்டே கொஞ்சம் சில்லாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு, மேஜர் ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன விஷயம் லைக் மூவி அவுட் கூட்டு போகலாம், அது ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகே லேர்னிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ம் வீக்லி மந்த்லி ஒரு வாட்டி ஃபுட் அவுட் மாதிரி பாட்லக் பண்ணலாம். ம் ஒரு ஃபன் கேம்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்ன நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஒரு கல்ச்சராக நம்ம ஒன்று பண்ணுவோமோ அதை ஒரு ஏஜென்சியாக நம்ம பில்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு பாண்ட் இருக்கும். யூ கெட் டு நோ இட்ஸ் அதர் மோர் தென் பிஸ்னஸ் ஆர் ஜாப். ஓகே ஸோ ஒரு லாயல்ட்டி இருக்கும். பட் லாயல்ட்டி இஸ் வெரி ரேர். அது ஒன்றும் பண்ண முடியாது திஸ் ஜென்ரேஷன். ஸோ இன்னொன்று இப்போ வர ஜென்சிஸ் இந்த மாதிரி பீப்புளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு கல்ச்சர் இஸ் வாட் மேக்ஸ் அ ஸ்டாண்ட் அவுட். கரெக்ட். நீ கொடுக்குறப்பே அவனும் கொடுப்பான். அண்ட் வாட் network also you can bring into the table. As a founder, if you are building a good personal brand around you, உன்னோட கான்டெக்ட்ஸ்க்காக கூட உங்ககிட்ட ஜாயின் பண்ண வருவாங்க. புரியுது புரியுது. அதெல்லாமும் இருக்கும்போது இட்ஸ் ஹோல் கல்ச்சர்ல. ஓகே ஸோ கல்ச்சர் வேணும், வேற என்ன கேஷ் ஃப்ளோ வேணும், கல்ச்சர் வேணும், டீம் வேணும். ஆமா வேற நம்ம ஏஜென்சி. ஸோ வாட் ஐ டோல் கேஷ் ஃப்ளோ வேணும். ஏன்னா நீங்க பண்ண மிஸ்டேக்ல இருந்து சொல்லுங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது, அதனால நான் சில கிளைண்ட்ஸையோ சில மிஸ்டேக்கோ பண்ணிட்டேன். இது இருந்துச்சுன்னா ஒரு ஏஜென்சி நல்லபடியாக பில்ட் ஆகும். மேஜர் மிஸ்டேக் நான் பண்ணது வந்து இந்த 4 நம்ம கரெக்டாக தான் பண்ணோம். நான் ஹையரிங்கில் தான் மேட் மிஸ்டேக். என்னன்னா ஸ்கேல் பண்ணோன்னு நினைக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த கிளைண்ட் சைன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியாமல் ஐ ஆட் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். இவங்க வந்துருவாங்க அப்படின்னு ஒரு தைரியம். ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆனதால இதுவும் ஒர்க் ஆகும்னு ஒரு தைரியம். மிஸ்கால்குலேஷனில் ஐ ஹையர்டு 2 resources. ஓகே ஆனால் அந்த ரிசோர்ஸ் வந்து எனக்கு 2 months வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா அந்த கிளைண்ட் எனக்கு கன்வெர்ட் ஆகலை. ஓகே இன்னொன்று ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சி ஹையர் பண்ணி அது எனக்கு ஆக்சுவலாக யூஸ் ஆகலை. ஏன்னா இட்ஸ் ஏஐ வர ஸ்பீடுக்கும் இவங்களாலையும் அதை அடாப்ட் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப கார்பரேட்டில் இருக்கிறவங்கள ஹையர் பண்ணேன். அவங்களால என்னோட கல்ச்சரில் ஃபிட் ஆகவே முடியல என்ன பண்ணாலும். அண்ட் அது வந்து என்னோட கல்ச்சரை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே ஸோ இந்த விஷயத்தில் ஐ மேட் 3 mistakes that I learned. அது சரி பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கேஷ் ஃப்ளோலையும் அடி வாங்குச்சு. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணியிருக்க கூடாது. ஓகே அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லேர்னிங். என்ன பண்ணலாம் இப்போ இந்த ஹைரிங்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறேன், அது வந்து என்னால் மேட்ச் பண்ண முடியல, கார்பரேட் பீப்புள் எடுக்கிறனால மேட்ச் பண்ண முடியல, இந்த மாதிரி இருக்கும்போது வாட் த டேர்ம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு இந்த மிஸ்டேக் நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ஹையர் பண்ணும்போது என்ன மாதிரி பார்க்குறீங்க? இப்போ நான் ஹையர் பண்ணும்போது நான் வந்து உனக்கு விஷயம் தெரியுதா இல்லைன்னு பார்க்குறது இல்லை. நான் வந்து கம்யூனிகேஷன் உனக்கு நல்லா வருதா, உனக்கு கம்யூனிகேஷன் நல்லா வந்தால் உன்னால் ப்ராம்ப்ட் ஒழுங்காக பண்ண முடியும். ஓகே ப்ராம்ப்ட் ஒழுங்காக பண்ணாலே என்னால் வேலை வாங்கிட முடியும் உன்னால். ஏன்னா எனக்கு வந்து செட் ஆஃப் SOPs இருக்குது. இந்த ப்ராம்ப்ட் போட்டால் இந்த வேலை அவனும் எனக்கு தெரியும், அதை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இங்கிலீஷ் ஒழுங்காக தெரிஞ்சால் போதும். ஓகே ஆட்டிடியூட் இருக்கணும், விச் இஸ் பேசிக்கலி லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கணும். ஓகே இது 2 இருந்தால் எனக்கு போதும். உன்னை வேலை வாங்கிட்டு என் வேலை நான் வேலை வாங்கிப்பேன், அவ்வளோதான். எனக்கு இதுதான் 2 இப்போ மெயினாக. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது இருக்கணும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதர் திங்ஸ் தட் ஐ கேன் ஃபீட் யூ ஆர் லெட் யூ நோ. ஓகே இன்டர்னாக எடுக்கிறேன்னா இதான் பார்ப்பேன். ஃபுல் டைமாக எடுக்கிறேன்னா ப்ரீவியஸ் ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்டிங்கில் நீ எதாவது பண்ணியிருக்கியா, இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கியா. பேசிக்கலி கண்டென்ட் கிரியேட் உனக்கு பண்ண தெரியும்னா உனக்கு மார்க்கெட்டிங் தெரியும், ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் பேசணும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே. ஓகே ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கு வந்து இதெல்லாமே இல்லை. டிபிக்கல் ஏஜென்சி மைண்ட் செட்டில் வராங்க. ஓகே விச் இஸ் நாட் ஈவன் நெசசரி ஃபார் மீ. ஓகே இப்போ நம்ம கிட்ட ஆளுங்க வந்துடுறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எடிட்டர் எடுக்கிறோம், ஒரு 20,000 வந்து சேலரி கொடுக்குறோம். இன்னொரு கம்பெனில 30-35 கொடுப்பாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, அங்கேயும் போயிடுவாங்க. இதை வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை வந்து டேலண்டான பீப்புள் போவாங்க தான் அப்படிங்கிறத நீங்க வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா? டேலண்ட் பீப்புள் கண்டிப்பாக போயிடுவாங்க ப்ரோ. அதுக்கு தான் கல்ச்சர் இம்பார்ட்டன்ட். ஓகே என்கிட்ட இருந்த ஒரு எடிட்டர் 1.5 years he traveled with me. நான் அவனுக்கு நல்ல ஆஃபர் வந்து போன்னு சொல்லி ஈவெண்ட் ஆஃப். ஓகேவா, நம்ம வந்து பேசிக்கலாக சேலரியை தாண்டி
much opportunities that we give, how much time we give for them to learn. ஒன்றுமே தெரியாமல் வந்த பையனை நம்ம வந்து வி சப்போர்ட்டட் வித் லாட் ஆஃப் டூல்ஸ் கோர்சஸ் he learned. ஓகேவா, அப்புறம் he told me ப்ரோ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டப்ப ஓகே டைம் டு கோ. ஏன்னா யாருமே நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்துடும், அவங்கள நம்மளால எதிர்த்து நிறைய கேட்கவும் முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளேஸ் வேர் வி ஆர் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் வித். ஓகே, அதுவுமே நடக்க விடக்கூடாது. சம்டைம்ஸ் லெட்டிங் ஆஃப் கோ பீப்புள் இஸ் ஆல்சோ குட். டிட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ். ஓகே, எதர் வித் த பிராண்ட் தட் யூ பில்ட், கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் நாளைக்கே இது இல்லைனாலும் நம்ம ஐடென்டிட்டி என்னவா இருக்குன்றது தான் முக்கியம். ஏன்னா பிஸ்னஸ் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள் ஃபார் த்ரூ அவுட். ஓகே, இன்னும் 5 வருஷம் இல்லை, அடுத்த வருஷமே கூட மாறலாம், இல்லை ஒரு 2-3 பிக் ஏஐ அப்டேட் வந்தாலும் மாறலாம். இது மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் வந்து ஒரு 6 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாட் அ மார்க்கெட்டிங், டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டேலண்ட் பர்சன் நம்ம ஹையர் பண்ணுறோம், நான் ட்ரூலி அவங்க டேலண்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டேன்னா, அவங்க ரிலீவ் ஆவாங்கிறத முடிவு பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் அ செட் ஆஃப் திங்ஸ் லைக் அவங்க கிட்ட இருந்து ஒரு எஸ்ஓபி வாங்குறது, அவங்க ஒர்க் பண்ணும் போது அதை டாக்குமெண்ட் பண்ண சொல்றது. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரியும் போது அவங்கள ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு டேலண்ட் பர்சன் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். இப்போ 1.5 இயர் உங்களோட பர்சனாக அந்த எடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, வைக்கணும், ஒரு ஏஜென்சி எப்படி வைக்கணும்? ப்ரிகாஷன்ஸ்ன்றதை தாண்டி ப்ரோ, அவங்கள வந்து ஆஸ் அ பர்சனாக ட்ரீட் பண்ணுறது எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும். ஓகே, பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்போம், கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று கொடுப்போம்ல. ஓகே, இல்லை லெட் தம் கோ, அவங்க போகட்டும். ஆனால் அவங்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது நம்ம ஒரு ஏஜென்சியாக நம்ம பெருசாக அடி வாங்கிடுவோம். 1.5 இயரை வந்து ஒரு பர்சன் போயிட்டான் அப்படின்னா இன்னொரு எடிட்டருக்கு வந்து நம்ம ஒரு 6 மாதமாவது ட்ரெயின் பண்ணணும். அந்த ப்ரிகாஷன் கேட்குறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும்? ஸோ இப்போ ப்ரியராக நம்மளுக்கு தெரியும், ஒரு 2 to 3 months முன்னாடி நம்ம நோட்டீஸ் கொடுக்க தான் சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வி ஹேவ் பில்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ பேசிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஹையரிங் வி ஸ்டார்ட் ப்ரிகாஷனாக நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வி கேன் ரீடைன் த டேலண்ட். இன்னொன்று அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட அட்வான்டேஜஸ் என்னவோ அதை வந்து ஒரு எஸ்ஓபி ஆர் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் ஆனால் வி கான்ட் கெட் தி எசன்ஸ் அவுட் ஆஃப் தட் பர்சன். ஸோ பேசிக்காக அதெல்லாம் நம்ம பண்ணாலுமே வி கான்ட் ஆக்சுவலி ரீப்ளேஸ் தட் பர்சன். பட் அந்த ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணலாம், அந்த பர்சனை பண்ண முடியாது. ஸோ என்னால் ஈஸியாக உங்களை சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு ஏஜென்சியாக ஆரம்பித்து ஒரு 2 years, எல்லாருமே சொல்லுவாங்க 2 years தான் ஆகுது, என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு. பட் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, லைக் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இவ்வளோ தூரம் சர்வே பண்ணவே முடியும். நானும் நிறைய ஏஜென்சி பார்த்துருக்கேன், 6 months வந்து முடிஞ்சு போகிறது, 1 yearலேயே வந்து அவங்களால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற ஏஜென்சிலாம் பார்த்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சு அதில் வந்து நிறைய பேரை ஹையர் பண்ணி இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணுறத நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஸோ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போது இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது இதில் தான் நிறைய பேர் வந்து இந்த சாஸ் பில்டிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏஐ டூல் பில்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸை ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஜோகோவாக இருக்கட்டும், ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், அவங்களுமே சாஸ் பில்டிங் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ ஏஐக்குள்ளே தான் வராங்க. இந்த மார்க்கெட்டிங்கை ஏஐ வந்தால் ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஆக்சுவலி இட் கேன் ஹெல்ப் பட் கான்ட் ரீப்ளேஸ் ப்ரோ. ஓகே, ஹெல்ப் பண்ண முடியும். ஏஐ கேன் பி அ வெரி குட் கம்பேனியன். ஏஐ பார்த்து பயப்படுறவங்க யாராவது இருப்பாங்கன்னா மீடியாக்கர் பீப்புள் தான் பயப்படுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி டேலண்டட் ஆன் டூயிங் சர்டைன் திங்ஸ் இன் சர்டைன் வே அண்ட் யூ ஹேவ் யூனிக் கேப்பபிலிட்டிஸ்னா ஏஐ பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா யூ கேன் யூஸ் த ஏஐ அண்ட் பி 100% மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் அது வந்து உங்களை பீஸ்டாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எனி டூல் தட் கேன் கம் அவுட் ஆஃப் மார்க்கெட் டு ஹெல்ப் மார்க்கெட்டர்ஸ். காப்பிரைட் ஏஐ இருக்கலாம், அது வரும்போது என்ன சொன்னாங்கன்னா காப்பிரைட்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் காப்பிரைட்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சாட்ஜிபிடி வந்த அப்புறம் ஸ்ட்ராட்டஜி யாராவனா யூ கேன் ரோல் பிளே. அண்ட் உனக்கு அதை பற்றி இன்டெப்த்தாக தெரியலனா அதுக்கிட்ட நீ அந்த ரோல் பிளே பண்ணி உன்னால் அந்த அவுட்புட் வாங்கவே முடியாது. ஓகே, so what I would say is if you know certain things in an in-depth way, okay, it can multiply the opportunities that you get through it. So AI as a tool enna vena varalam. Okay, it can reduce the work time that you do or it can reduce the cost that you do, but it's at the end of the day it's the subject matter experts who is sitting and doing those things which you are going to be get paid for or the client is going to be pay you for. ஓகே ஓகே, இப்போ உங்கள் கூட ஆஃப்லைனில் பேசும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில்
நிறையா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 11 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தே ஆர் ஸ்டில் டூயிங் சம் டீம் பில்டிங் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, ப்ராசஸ் சூப்பராக வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து உடனே அடாப்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை மார்க்கெட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஏஜென்சி சென்னையில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு கரண்ட்டான டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதா உங்களோட ஏஜென்சி பார்த்தேன். எனக்கு வந்து 3 கேட்டகரியா நம்மளோட டூல்ஸை பிரிச்சுப்போம். ஓகே. ஒன்று வந்து உங்களோடது, இன்னொன்று டீம் பில்டிங்க்கு, இன்னொன்று மார்க்கெட்டிங்க்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட்ல இருந்து வருவோம். மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் அவைலபிள் இருக்கு, என்னென்ன மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணலாம்? மார்க்கெட்டிங் டூல்ஸ்னு பார்த்தோன்னா நிறைய இருக்கு ப்ரோ. லைக் Okay. ஏஐ ட்ரிவன் டூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன கேட்குறோன்றதை பொறுத்து தான். லைக் ஓகே. இல்லை நீங்கள் உங்களோட ஏஜென்சிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு நாங்கள் ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், அந்த டூல் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வாட் வி டூ இஸ் க்ளே யூஸ் பண்ணுவோம். க்ளேன்னு ஒரு டூல் இருக்குது. வேறு லைக் போயிட்டு ஜிடிஎம்காக மட்டும் இல்லாமல் லைக் ஒரு விஷயத்தை தேடி ஒரு டேபிளில் ஸ்ட்ரக்சர்டாக போடுறது, லீட் ஜென்ரேஷன் ஆர் ரீச்சிங் அவுட் அவுட் ரீச் பண்ணுறதுக்கு லிங்க்டின் பேஸ்ட், அதுக்கு க்ளே யூ கேன் யூஸ். லிங்க்டினுக்கு லைக் கிளியோன்னு ஒரு டூல் இருக்குது. பேசிக்கலி கிளியோ வந்து என்னென்னா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலில் இத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. தெர் ஆர் மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் தட் யூஸ். எஸ்எம்எஸ் இருக்குது, எஸ்இஓக்கு யூஸ் பண்ணுவோம். ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த மைண்ட் நிறைய வரல, பட் வி யூஸ் ஏஜென்ட் வந்து வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் இட் அவுட் ஓகே டு ஓகே ரெப்ளிகேட். ஓகே. வி யூஸ் மிட் ஜர்னி, வி யூஸ் லைக் எக்ஸ்ஃபீல்டுன்னு ஒன்று கரண்ட்லி வேர் ட்ரைங் வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஒரு டூல். அது ஓகே. இப்போ லிங்க் இருக்கு. டீம் பில்டிங்க்கு வந்துருவோம். ஓகே. டீம் பில்டிங்னு இல்லை, டீமுக்கு வந்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராசஸையோ ஒரு சிஸ்டமே செட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இந்த டீம் பில்டிங்க்கு, டீமை வந்து பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீம் பில்டிங்கை விட டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கும் டீமுக்கு அசைன் பண்ணுறதுக்கு அண்ட் டு லைக் கம்யூனிகேட் வித் தெம் வி யூஸ் சம்திங் கால்ட் கிளிக்அப். ஓகே. அதில் டாஸ்க் அசைன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதில் நடந்துடும். ஓகே. நோஷன் இஸ் ஃபார் செட்டிங் அப் எஸ்ஓபிஸ், அது உள்ளே போட்டு இது பண்ணுற டாக்குமெண்டேஷனுக்கு. கூகுள் ஷீட்ஸ், கூகுள் டாக்ஸ், இது 4 மெயின் திங்ஸ் தான். ஓகே. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது ஃபார் குயிக்கர் அண்ட் மோஸ்ட் ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் வித்தின் கிளைண்ட்ஸ். இதுதான். ஓகே. ஆஸ் அ பர்சனாக ஒரு அருணாச்சலம் இந்த மாதிரி டூலெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட டைமையும் சேவ் பண்ணிக்கிறேன், இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபார் மீ நோஷனில் வந்து ஆப்பிள் நோட்ஸ் இருக்குது. ஆப்பிள் நோட்ஸில் ஏதோ ஒரு நோட்ஸ் ஓகேவா. ஸோ அதில் வந்து ஏதோ குயிக்காக ஒன்று வேணால் நோட் பண்ணி வச்சுருவேன். அதை தாண்டி நோஷனில் ஐ டாக்குமெண்ட் மை ஐடியாஸ் அண்ட் திங்ஸ், பிளான் பண்ணுறது அதெல்லாம். அதை தாண்டி ப்ரொடக்டிவிட்டிக்குன்னா லைக் இதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு கேலண்டர் மெயின்டைன் பண்ணுறது, கூகுள் கேலண்டர்ஸ் அதில் மெயின்டைன் பண்ணுறோம். மீட்டிங்ஸ் எல்லாமே அதில் ஷெட்யூலில் வச்சுக்கிறது. இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். அது தாண்டி சாட் ஜிபிடியில் ஒரு கஸ்டம் ஜிபிடி இருக்குது என்னோடது. ஸோ ஐ பில்ட் தட். கிளாடில் சம்டைம்ஸ் ஐ யூஸ். இதில் வந்து நம்மளை பற்றி எதாவது போட்டோன்னா வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு கிரியேட் கான்டென்ட் ஃபார் மீ. அது இல்லாமல் ஐ ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஏஐ டூல்ஸ். GPT-4ல் இமேஜ் மாடலில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, லவ்வபிள், போல்ட்டு, அதுலலாம் ஏதாவது ரேப்பிடாக ஒரு விஷயம் ஐடியா வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது, அதுக்கெலாம் அது ஐ யூஸ். ஸோ மோஸ்ட்லி இது டீப் ரிசர்ச் யூஸ் பண்ணுவேன். ஓகே. கரண்ட்லி மானஸ் ஏஐன்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதை எப்படி என் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஜென்ஸ்பார்க்குன்னு ஒன்று வந்துச்சு, அதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தீஸ் ஆர் மல்டி மாடல் ஜென்ரிக் ஏஜென்ட்ஸ் வேர் இட் கோஸ் அண்ட் டஸ் திங்ஸ் ஃபார் யூன்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஏஜென்ட் நியோன்னு ஒரு டூல் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் ஏஜென்சிஸ் கிட்ட இதை கொடுப்பேன். லிண்டி ஏஐன்னு ஒன்று இப்போது பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். லைக் it automates your entire email conversations. அது பண்ணலாம். ஸோ N8N ஐம் கரண்ட்லி எக்ஸ்ப்ளோரிங் எப்படி செட் பண்ணலான்னு ஃப்ளோ. ஓகே. இப்போ N8Nலேயே ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்ன பார்த்தோன்னா வேர் யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் அவுட் அண்ட் அதுவே உங்களுக்காக அந்த ஏஜென்ட்டுக்கு ஃப்ளோலாம் ரெடி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் கூகுள் மீட் வரும்போது கூட நான் பார்த்தேன். நீங்கள் கூகுள் மீட் ஓட்டர் டாட் ஐ ஒன்று இட்ஸ் நோட் டேக்கிங் ஆப், ஃபயர்ஃப்ளைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இது என்ன பண்ணுது அந்த நோட்டர் டாட் ஐ, அந்த மீட்டிங்கில் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தமிழில் பேசினாலுமே அது தமிழில் பேசினா சில டூல்ஸ் பண்ணும். ஓகே. ஆமாம், அது மெயினாக இங்கிலீஷ் தான் பண்ணும். கிளைண்ட் கூட நம்ம இங்கிலீஷில் பேசுறதுனால இங்கிலீஷ் எடுத்துக்குது. ஓகே. பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அப்போது இந்த 3 கேட்டகரியிலையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஆமாம். இந்த 3 பெஸ்ட்டு ஏஐ இல்லை டூல், இதை யூஸ் பண்ணால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் சரி உங்களோட ஏஜென்சியும் சரி பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய 3 ஏஐ. ஓகே. இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கிளிக்அப். ஓகே.
ஏன்னா ஒரு ஏஜென்சிக்கு கிளிக்கப் இஸ் அ வெரி குட் டூல் வேர் யூ கேன் மேனேஜ் ட்ராக் எல்லாமே பண்ணலாம். ஓகே. அஃப்கோர்ஸ் எனி லாங்குவேஜ் மாடல் சாட்ஜிபிட்டியாக இருக்கலாம், கிளாடாக இருக்கலாம், அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, பெர்ப்ளெக்சிட்டி ஆர் ஜெமினி ஏதோ ஒன்று. ஓகே. இந்த நாளில் ஏதோ ஒரு டூலாக இருக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டியோட டீப் ரிசர்ச்சை விட ஜெமினியோட டீப் ரிசர்ச் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. ஓகே. பெர்ப்ளெக்சிட்டி இது வந்து மோஸ்ட்லி நம்பர் பேஸ்ட் டீப் ரிசர்ச்சாக இருக்கும். கிளாடோடது வந்து கோடிங் சைட்லேயும் ரைட்டிங் ஸ்டைல்லையும் சூப்பராக இருக்கும். ஓகே. அண்ட் கிளாட் ப்ராஜெக்டில் வர பர்சனலைஸ்டு ரைட்டிங் வந்து கஸ்டம் ஜிபிடியோட பெட்டராக இருக்கும். ஓகே. சாட் ஜிபிடி வந்து மோர் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டான திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் ஓரியன்டான விஷயங்களாக இருக்கும். ஜெமினி வந்து இப்போ வந்து வியூ 2 மாடல் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது. வீடியோ ஜென்ரேஷன் மாடல் மோர் பெட்டர் தேன் ஓப்பன் ஏயோட சோரா. ஓகே. இந்த 4 தான் நான் இப்படி தான் பார்க்குறேன். ஓகே. நிறைய டூல்ஸையும் நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு ஏஜென்சியே ரன் பண்ணுறோம், நிறைய கிளைண்ட்ஸையும் மீட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வர ட்ரெண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம்? லைக் ஏஜென்சியை ரன் பண்ணுற ஒரு பர்சனாக எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலி ரொம்ப புவர் டைம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் பெருசாக இல்லை. பட் ஐ கிரியேட் மை டீடியல்ஸ். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்றது நைட்டு உட்காந்து நோட் புக்கில் இவங்கள மீட் பண்ணுவோன்ட்டு பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இட் அவுட். அப்புறமா இவங்கவுங்களும் இந்த மீட்டில் இப்போ பார்க்க போகிறோன்னா கேலண்டர் இன்வைட் வாங்கி கேலண்டர் ஷெடியூல் பண்ணிவிடுவேன். ஓகே. நான் ஏன் புகருன்னு சொன்னேன்னா ஸ்லீப் சைக்கிள் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்கும். எனக்கு எப்போ தூங்குவது அப்போ தூங்குவேன். திடீர்னு நைட்டு ஒரு நாள் நான் நைட்டு 12க்கு தூங்குவேன், 2 மணிக்கு தூங்குவேன். ஓகே. அது வந்து எதனாலனா சம்டைம்ஸ் இந்த டூல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அந்த டூலுக்குள்ள மூழ்கிடுவோம். ஸோ இது எப்படி பண்ணலாம், இது பண்ணலாம் ஐடியாஸ் அப்போ தான் நைட்டில் ரொம்ப ஸ்பார்க் ஆகும். ஏன்னா மார்னிங் மீட்டிங்ஸில் இருப்போம், டீம் கூட இருப்போம். ஒரு 7-7:30க்கு மேலே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயே ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி டூல் இருக்குது இதெல்லாம் இருக்கும். அப்போ நைட்டு என்னால் என்னோட டைமை பெருசாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே. பிகாஸ் ஆஃப் த கியூரியாசிட்டி அண்ட் டு லேர்ன் சம்திங். சம்டைம்ஸ் லிங்க்டின் நான் வந்து 1/2 hourல பண்ணணும் உட்காருவேன். அது பெட்டர் பண்ணுறேன்னு சம்டைம்ஸ் 2 மணி நேரம்லாம் இருக்குது. ஓகே. அது அவுட் ஆஃப் பீயிங் வெரி பர்ஃபெக்ஷனிஸ்டானும் தெரில. ஸோ அதனால என்ன அந்த சைடில் மட்டும் பண்ண முடியல. மற்றபடி இதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ஓகே. ஆமாம். உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஏஜென்சியை ரன் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், நம்ம அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க? நான் ஒரு 3 விஷயம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் 2 இயர்ஸாக. ஓகே. ஒன்று ஈவெண்ட்ஸ் போவேன். ஓகே. ஈவெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறத விட ஈவெண்ட்ஸில் பார்க்குற பீப்புள் கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று ஐ டென் டு ரீச் அவுட் டு பீப்புள் ஆன் லிங்க்டின். ஓகே. நம்ம ஃபீல்டில் பார்க்கும்போது தெரியும் உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது, உங்கள்கிட்ட பேசி பார்க்கலான்னு. தென் ஐ 1-on-1 கேட்டு பார்ப்பேன், அவங்ககிட்ட நேரில் போய் பேசி பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்னென்ன லேர்னிங் இருக்குது, ஒரு நெட்வொர்க்கிங் தான். ஓகே. 2 திங்ஸ். தேர்டு வந்து என்னோட இன்ஸ்டா ஃபீடை ஐ கீப் இட் ஆர்கனைஸ்ட். எப்படி அல்கோரிதமாக நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வரது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான நியூஸ் மட்டும்தான் வரும். ஜங்க் எதுவும் பெருசாக வராது. ஓகே. ஸோ அதுக்கு தனியாக மை ப்ரொஃபைல் ஜங்க் மட்டும் பார்க்கறதுக்குன்னு. ஓகேவா? ஸோ தேவைன்னா பிரிச்சுருங்க பெஸ்ட்டு. ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு ஒரு இன்ஸ்டாகிராம், இன்னொன்று தனி. ஓகே. ஓகே. ஸோ இது இல்லாமல் நான் வந்து புக்ஸ் படிப்பேன், இல்லை வந்து பாட்காஸ்ட் கேட்பேன், இல்லை இந்த மாதிரி அதுவும் பண்ணுவோம். பட் அது வந்து மேஜராக இருக்குமானா இல்லை, அது வந்து வீக்லி 2 days அந்த மாதிரி தான் அதுக்கு டைமே கொடுக்க முடியும். பெருசாக புக்கு வந்து டெய்லி ஒரு 1 page 2 page சும்மா படிக்கிறது இருக்கலாம். ஓகே. பாட்காஸ்ட் நான் சாப்பிடும்போது அந்த மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஐ லிசன் டு இட். ஓகே. நான் வந்து பர்சனலாக புக்கு படித்த வாழ்க்கை மாறும் நம்புகிறோம் இல்லை. ஓகே. அது ஏதாவது நம்ம பண்ணால் தான் வாழ்க்கை மாறும். புக்கு படித்தா ஒரு நாலேஜ் கிடைக்கும்ன்றது ஒரு விஷயம். ஓகே. நம்ம புக்கை படிச்சிருப்போம், நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம், அந்த டைமில் அது ரிஃப்ளெக்ட் ஆனதுனால தான் மாறி இருக்கும். கரெக்ட் அப்படின்றது ஐ ஃபீல். இன்னொன்று பாட்காஸ்ட்னா எனக்கு இவரோட பாட்காஸ்ட் நாவல் ரவிகாந்தோட எந்த பாட்காஸ்ட் வேணால் கேளுங்க. ஓகே. இஃப் யூ வாண்ட் டு ரீட் அபவுட் ஹிம், அல்மான் கஃப் நாவல் ரவிகாந்த் புக் இருக்குது. ஓகே. அதை படிக்கலாம். இட்ஸ் வெரி நாலேஜபிள் கை. நிறைய லேர்னிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சொல்ல மாட்டேன், பட் ஓஷோவோட சில விஷயங்கள் பிடிக்கும், ருமியோட ஒரு விஷயங்கள் பிடிக்கும், அவங்களோட கோட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் வெரி மச் இன் டு த ஃபிலாசபிக்கல் வே ஆஃப் பர்சீவிங் லைஃப், ஏன்னா
when you see life in that perspective, நம்ம இந்த பக்கமாக மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வி கேன் அப்ளை லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஐ திங்க் ஒர்க்ஸ். ஓகே, இப்போது லெவலப் உங்களை ஸ்கில்லப் பண்ணிக்கிறதுல மெயினாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஈவெண்ட் போகிறது. நான் வந்து லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ இதை வந்து நான் நெட்வொர்க்கிங்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிப்போம். ஓகே, ஒன்று வந்து நெட்வொர்க்கிங் இன் பர்சனில் பண்ணுறது, இன்னொன்று ஆன்லைனில் நம்மளோட ப்ரெசன்ஸை வச்சோ இல்லை லிங்க்டின்ல பண்ணுறதுன்னு வச்சுப்போம். இப்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து நேராக இன் பர்சனில் பண்ணும் போது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணுவீங்க, எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க, எப்படி பண்ணனா பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணுறது வந்து அப்ரோச் தான் ப்ரோ. ஏன்னா see when you are approaching someone, அவங்களால என்ன பெனிஃபிட்டு இது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, இவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறப்ப டிரான்சாக்ஷன்லாம் திங்க் பண்ணாமல் திங்க் இட் ஆஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக. இவங்க கூட பேசினா நம்மளுக்கு என்ன ஒரு பாண்ட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்க நம்ம சர்க்கிளில் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்லி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளை சுற்றி க்ரியேட் பண்ணுறது தான். அந்த மாதிரி பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கும்போது டே டு டே அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்க கண்டென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வி வில் ஆல்சோ ஹேவ் ஒரு ஹையர் ஏஜென்சி ஆஃப் தாட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசும்போதோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் தாட்டாக விட்டுறணும். ஓகே, ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக இதுன்னு அதுக்குன்னு நம்மளோட ஒரு 10 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் வராங்க அப்படின்னா அன்பிரிப்பேர்டாகவும் போகக்கூடாது. அப்போ வந்து யுவர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு த மீட்டிங் டைம் தட் தேவ் கிவன் டு யூ. ஓகே, அவங்கள பற்றி பேசிக்காக ரிசர்ச் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களா, அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்ககிட்ட இருந்து கெயின் பண்ண முடியும்ன்ற கேள்வி கேட்கணும். சென்சிபிள் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓகே, அன்வான்டாக பர்சனல் ஸ்பேஸில் போய் இன்டர்வென்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. ஒன்ஸ் தே ஃபீல் உங்ககிட்ட பர்சனலாக பேசலாம், ஒன்ஸ் தே ஷேர் வல்னரபிள் ஸ்பேஸ் வித் யூ, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸோட அப்ரோச் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இப்படியே நம்ம வந்து ஆன்லைனுக்கு வந்துருவோம். ஓகே, இப்போ ஆன்லைன் அப்படிங்கும் போது எனக்கே வந்து நிறைய பேர் இப்போ நிக்கில் காமத்தை பார்த்து அவரையும் பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் வந்திருக்கு. ஒரு கோல் டிஎம் ஒரு இமெயில் பண்ணுவேன். எனக்கு யாரை வந்து நாவலுக்கு ரவிகாந்த் கூட நான் வந்து ஒரு கோல்டு இமெயில் கூட அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு இருக்கும். நம்ம ரிப்ளை வரும் வராதுங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் நான் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நான் தயக்கப்படவே மாட்டேன். அவங்க இமெயில் ஐடி கிடச்சிருச்சு, நம்மளும் இமெயில் அனுப்புறதுக்கு பர்மிஷன் இருக்குது, ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணுறதோ அக்செப்ட் பண்ணாதோ அவங்களோட விருப்பம். இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைனில் எப்படி வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கிங்கை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நமக்கு இப்படி பண்ணிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து உங்களை வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது? சூப்பர். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் இருந்தாலும் பரவாயில்ல. பேசிக்கலி ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணோன்னா ஹாய், எனக்கு தெரியாது ப்ரோ ப்ராப்பராக, ஆனால் என்ன ஒரு ஹாய் அனுப்புவோம் இல்லை ஃபாலோ. பேசிக்கலி எல்லாமே இட் பாய்ல்ஸ் டவுன் டு சம்திங் தட் ஒருத்தரை போய் நம்ம அட்ராக்ட் பண்ணோம், ஒருத்தர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹவு யூ இன்ட்ராக்ட் மேட்டர்ஸ், வாட் யூ கம்யூனிகேட் டு த மேட்டர்ஸ்ல. அப்போ பேசிக்கலி ஒருத்தர் அட்டென்ஷன் கிராப் பண்ணான்னு என்ன பண்ணுவோம்? போய் அவங்க போஸ்ட்லாம் லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இதே தான் அவங்களுக்கும் பண்ண போகிறோம். ஓகே, இன்னொன்று பர்சனலைஸ்டாக மெசேஜ் பண்ணுவோம். ஏனோ தானோன்னு லிங்க்டின் வச்சு அனுப்பாமல் பர்சனலைஸ்டாக அவங்களோட பழைய போஸ்ட் எல்லாத்தையும் உட்காந்து படித்து பேசிக்கலி ஸ்டாக்கிங் தான் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்குது, இல்லை பிடிச்சது பிடிக்கல எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ஓகே அவன் நம்ம போஸ்ட்டை படிச்சிருக்கான் ஒரு பர்சன் கனெக்ட். ஓகே, இல்லையா அவன் அதிகம் படிக்கலையா பிரச்சனையே இல்லை, அவனை பற்றி ஒரு போஸ்ட் எழுதலாம். இதெல்லாம் நான் இவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் எழுதலாம். சூப்பர் ஐடியா. இதுவும் இல்லை அவர் போஸ்ட்டும் படிக்கல அப்படின்னா வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். இவரை பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப எப்படியா அட்டென்ஷன் மாட்டோம். அந்த அட்டென்ஷன் மாட்டினதுக்கப்புறமா ஒன்ஸ் அவங்க ப்ரொஃபைலை பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் லிங்க்டின்ல. அது ஒரு அட்வான்டேஜ். பார்த்துட்டான்னு தெரிஞ்சா சூப்பர். அதுக்கப்புறம் திருப்பி போய் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அவர் எங்கெங்கெல்லாம் லைக் போட்டிருக்காரு. ஏன்னா லிங்க்டினோட அட்வான்டேஜ் தான். ஆக்டிவிட்டியில் போனால் அவங்க எங்கெங்க லைக் போட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் கூட நம்மளும் போய் லைக் பண்ணணும். அதுக்கப்புறமா அவர் யார் யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, யார் யாரெல்லாம் அவரோட ஃப்ரெண்டுன்னு தெரியணும். அவங்க கூடலாம் நம்மளும் போய் இன்ட்ராக்ட் பண்ணணும். எங்கே போனாலும் இருக்கானே யாரா இவன் நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்களே நம்ம ரீச் அவுட் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிளாக பொண்ணு மாதிரி எங்கடா எங்கே பார்த்தாலும் நம்ம தெரியுறானே அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர் ப்ரோ.
இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. ஸோ மற்ற எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கோஸ்ட் ஆகுறவங்கள என்ன பண்றது? Ghost கோஸ்ட் சென்ஸ் நம்ம வந்து முன்னாடியே சொல்லி கோஸ்டாவே இருந்துட்டு போயிட்டோம் ப்ரோ. ஓகே அவன் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, கோஸ்ட்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பீப்புளுக்கு தெரியுமா தெரியாது. நம்ம கண்டினியூவா மெசேஜ் பண்றோம். ஏன்னா இப்போ நானே வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பாட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்றேன், அவங்க மெசேஜ் கீப் ஆன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சுருப்பேன். நான் மண்டே ஒரு டிஎம் பண்ணுவேன், வெனஸ்டே ஒரு ஃபாலோ பண்ணுவேன், மறுபடியும் மண்டே அப்படின்னு நான் ஒரு ரெகுலராக பண்ணுவேன். நான் ஒரு 1 மந்த்தாக பண்ணுறேன், 2 மந்த் 3 மந்த்ஸ் பண்ணுறேன், கோஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்க ரிப்ளை பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு ரிப்ளை வந்துச்சு, வி வில் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு, அதுவும் ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஓகே. ஆனால் கோஸ்ட் ஆனவங்களாம் நம்ம இதுதான் வந்து நம்ம கோஸ்ட்னு சொல்லணும். நம்ம மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்போம், ஆள் காணா போயிடுவாங்க. என்ன பண்ணலாம்? இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா, என் ஸ்பேஸில் இருந்ததுல எனக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஆர் ஹேண்டில் பை பீப்புள் ஆர் கோஸ்ட் ரைட்டிங். ஓகே. த பீப்புள் தட் யூ see and who want to reach out, அந்த ஏஜென்சி மேபி டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. ஓகே ஓகே. இட்ஸ் நாட் த பர்சன் பிஹைண்ட் தட் ப்ரொஃபைல், மேபி அவங்களா இருக்கலாம். இட்ஸ் பாசிபிலிட்டிஸ் தான் தெரியல, அதுவாக இருக்கலாம். இன்னொன்று ஃபவுண்டர்ஸ்க்குமே டைம் இல்லைன்றப்போ அவன் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. தே ஃபீல் சம்திங் தட் தே டோன்ட் வாண்ட் டு டூ இட் நவ் and they don't have the headspace to sit and type and reach out to, so they just ignore it. ஓகே ஓகே. ஸோ கோஸ்டாவே நம்ம விட்டுறது தான், அப்படியே விட்டுறது பெட்டர். ஓகே ப்ரோ. ஓவராலாக இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், இந்த பீப்புளுக்கெலாம் நான் வந்து இந்த மாதிரி ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்? இட்ஸ் அபவுட் ஃபிகரிங் அவுட்டு தான். நான் எது பண்ணக்கூடாதுன்னா, லைக் அன்வான்டாக பண்ணக்கூடாதுன்றத ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பண்ண வேண்டியது தேர் ஆர் லாட் ஆஃப் குட் திங்ஸ் தட் யூ கேன் டூ. ஓகே. அன்வான்டாக ஹையர் பண்ண வேண்டாம். ஓகே. unnecessarily don't stretch yourself just because you want to document or show to people that you are doing something else. ஓகே. உன்னோட கெப்பாசிட்டி அண்ட் உன்னோட கேப்பபிலிட்டிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி க்ரோ பண்ணலாம். அன்னெசரியாக இது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுவேன், ஆஃபீஸ் போட்டால் தான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும், நான் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடை வச்சுருந்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும், ஆர் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணாதான்ற ஒரு பர்சீவ்ட் அண்ட் பர்செப்ஷனை வச்சு உன்னோட பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்காக நீ ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி உன்னையும் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமா வர ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, தட் இஸ் வெரி அன்வான்ட். ஒரு பீஸில் இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண முடியும். கரெக்ட். அண்ட் அப்பப்போ பிரேக்ஸ் எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே யூ நீட் டு ஹேவ் சர்டன் லைக் பேக்கப் டு வித்தின் யூ. இது இல்லாமல் கஷ்டப்பட்டனா பேர்ன் அவுட் ஆகிடும். உனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுற விஷயத்தை நீ சீக்கிரம் விட்டுருவேன். இட்ஸ் அபவுட் சஸ்டெய்னிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் டைம், ஸோ தட் சஸ்டெயினபிளாக இருக்கும்போது தான் சக்ஸஸ் கரெக்டாக வரும். ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது சீக்கிரம் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ண வேணாம். கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது என்னென்னா, வாட் எவர் இட் இஸ் செட் அண்ட் டன், who you know matters really well. ஸோ நெட்வொர்க் கண்டிப்பாக மேட்டர்ஸ். ஓகே. என்ன பண்ணுறியோ இல்லையோ நெட்வொர்க்குன்றது நான் என்னென்னா, ஈவெண்ட்டு போகிறது நெட்வொர்க் இல்லை ப்ரோ. ஓகே. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங். பேசிக்கலி ஒரு 4 அறிவாளிங்க கூட பழகுனா உனக்கும் கொஞ்சம் அறிவு வரும். பேசிக்கலி அதான் நெட்வொர்க்கிங் நான் நினைக்கிறது. அறிவு இருக்கிறவங்க கிட்ட பழகி முடிஞ்சால் அறிவை வளர்த்துக்கலாம். ஸோ தட் சம்திங் தட் யூ கேன் டூ. இன்னொன்று, அறிவு இருக்கிற கண்டென்ட், சம்திங் தட் விச் க்ரோஸ் யுவர் நாலேஜை கன்சியூம் பண்ணுறது, இட்ஸ் அ வெரி குட் திங். ஓகே. இது ரெண்டுத்தையும் பண்ணாலே இட்ஸ் பெட்டர். ஆர் சம்மோன் யூ திங்க் வெரி நாலேஜபிள்னா அவங்கக்கிட்ட ஒரு மென்டார்ஷிப்பாக, நான் மென்டார்ஷிப் பெருசாக நம்புறவும் இல்லை, ஆனால் இஃப் யூ ரியலி வாண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் தெம்னா போய் அவங்ககிட்டே கேட்டு எனக்கு ஒரு கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் எனக்கு ஒன்று கேட்கணும். நம்ம ஏஜென்சி ரன் பண்ணுறதுல பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸாக நான் பார்க்குறது, நான் பேசுகிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது. ஒரு போஸ்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போவோம், அப்புறம் ரீல்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் யூடியூப் வீடியோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிஎம்பி சொல்லுவாங்க, எனக்கு வெப்சைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க. பார்த்தா இவர் ஒரு ஃப்ரீலான்சராக தான் இருப்பார், கிடைக்கிற ஃப்ரீலான்சரை வச்சு இப்போ பண்ணிகிட்டு இருப்பார். ஹவு டு சே நோ, எப்போ சொல்லணும்? நான் அது ரொம்ப லேட்டாக தான் நம்ம கற்றுக்கிட்டேன். நானும் ஃபஸ்ட் எல்லாமே பண்ணுறேன் தான். ஓகே. ஸோ ஏஜென்சி ஆரம்பிக்கும் போதே நீஸ்டவுனா இந்த 2 சர்வீஸ் தான் பண்ணுவோன்னு அங்கேயே நான் நோ சொல்லிடுறேன். பேசிக்கலி ஐ எம் நெக்லெக்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் பை சேயிங் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்றதே ஒரு நோ தான். ஓகே. மோர் தென் நோயிங் வாட் டு டூ, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிகிறது தான் கிளாரிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஓகே.
ஸோ இந்த சர்வீஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், இது 2 தான் நான் பண்ணுவேன், பண்ணுறவங்க இருக்காங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், அதுவே அங்கேயே முடிச்சிடலாம். ஓகே. இன்னொன்று என்னென்னா, நான் இந்த MOU சொன்னேன்ல, பேசிக்கலி when you sign an agreement with the client, ஓகே, இந்த சர்வீஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம், இதை தாண்டி எது வந்தாலும் வேறு காஸ்ட்டு வேறு அக்ரிமெண்ட் தான். ஓகே. ஸோ அங்கேயுமே யூ ஆர் சேயிங் நோ. ஸோ இதை தாண்டி எஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே. நோ சொல்கிறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம MOU தாண்டி நாங்கள் பண்ணுறது எல்லாமே காஸ்ட் வரும்னு சொல்லணும். இன்னொன்று நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வரும்போது அதை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லணும். ஆமாம், ஏன்னா நாங்கள் அது பண்ணுறது இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகே. வரும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வி ஹேவ் பார்ட்னர்ஸ், நாங்களே கூட பண்ணி தரோம், இல்லை வி ரெஃபர், அவ்வளோதான். ஓகே. ஓகே ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் என்டையர் நாலேஜ். சோஷியல் ஸ்கல்ப்ட் வந்து இன்னும் நிறையா பெரிய ஒரு ஏஜென்சி ஆகி இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கும் நிறையா அப்ராட் போய் ஒரு சிங்கப்பூர், துபாய் இங்கெல்லாம் போய் நீங்கள் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஏஜென்சி ஆகிறதுக்கு எங்கள் சைட்லேருந்து விஷஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, பிளான்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் எபிசோட். இந்த எபிசோட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர்.